ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. ಎಲ್ಲ சூல்கா அந்தந்த பிரிவில் யார் இருந்தாங்களோ அவங்க தான். எந்தெந்த பிரிவில் யார் இருந்தாங்களோ அவங்களும் உலகத்தில் பிறப்பாங்க. ஸோ இட் கண்டினியூ. உங்களுடைய கொஸ்டின் என்னென்னா, இந்த உலகத்தில் வர்ற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு குரு இருப்பாரா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள், லாஹிரி மாசாயின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ரயில்வேல, அந்த காலத்தில் பிரிட்டிஷில் ப்ரைவேட் ரயில்வே தான், கவர்மெண்ட் ரயில்வே இல்லை. அவர் கல்கட்டாவிலேருந்து அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஹி கோஸ் டு சம்வேர் இன் நைனிட்டால், அந்த ஏரியாவுக்கு போகிறாரு, ஸ்டேஷன் மாஸ்டர். ஒரு நாள் வாக்கிங் போகிறபோது அவருக்கே தெரியாமல் ரொம்ப தூரம் போயிடுறாரு. அங்கே ஒருத்தர் வர்றாரு, வந்து இந்த சர்பத் குடி அப்படின்னு ஒரு கப்பில் இருக்கிறது கொடுக்குறாரு. இது குடிச்சிட்டு கண்ணு மூடுன்றாரு. பார்த்தா அவர் ஹிமாலயன் கேவ்ஸில் இருக்கார். அங்கே பாபாஜி உட்காந்துருக்காரு, அவரை சுற்றி சிஷ்யங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ இந்த லாஹிரி மாசையை பாபாஜி கூப்பிடுறாரு. நீ வந்து இந்த உலகத்தில் பிறந்த போதுருந்து நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்போ தான் டைம் வந்திருக்கு. நீ இதுக்கு முன்னே இருந்த குகை, நீ யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குது பாரு, அந்த குகையில் போய் பாரு. அவர் பார்க்குறாரு, அவருக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வருது. Then he says, I want you to spread கிரியா யோகம், அதனால் நீ போய் அதை பண்ணு அப்படின்றார். ஸோ he comes back and in ராஞ்சி அவர் ஒரு கிரியா யோகா சென்டர் ஓப்பன் பண்ணி ஜனங்களுக்கு கிரியா யோகான்னா என்ன அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு சிஷ்யர் வர்றார். அவர் பேர் பரமஹம்ச யோகானந்தா. அவர் தான் அமெரிக்காக்கெல்லாம் போய் இந்த கிரியா யோகான்றது என்னான்ட்டு பெரிய அளவுக்கு பிரச்சாரமெல்லாம் பண்ணினவர். அப்போ ஒரு குரு தன்னுடைய பழைய சிஷ்யன் உலகத்தில் பிறக்கிற போது அவனை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், ஒரு குறிப்பிட்ட டைம் வரட்டும் அப்படிங்கிற போது அவனை கூப்பிட்டு அவனுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வழிகாட்டுறாருங்கிறது இந்த இன்சிடெண்ட்டில் உங்களுக்கு வரும். மந்த்ராலய ராகவேந்தர் சுவாமி, அவர் இங்கே புவனகிரி பக்கத்தில் இருந்தார், சிதம்பரம் பக்கத்தில். கும்பகோணத்தில் பெரிய மடாதிபதி அவரை கூப்பிட்டு நீ வந்து சன்னியாசம் வாங்கிக்கணுங்கிறார். இவர் கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் இருந்துச்சு. இவர் ஐயோ எனக்கு வேணாம் அப்படிங்கிற போது அவர் சொல்கிறார், இல்லை அன்றைக்கி கனவுல இவர்கிட்ட சரஸ்வதி அவங்கெல்லாம் வந்து நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. அவருடைய மனைவி கணவர் இப்படி ஆகிட்டாருன்னொடனே கிணத்துல வந்து சூசைட் பண்ணின்னு இவர் எதிரில் பேயாக சுற்ற ஆரம்பிச்சிடுறான். இவர் ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதனால் மந்திர ஜபம் பண்ணி அந்த பேயூர் போகிறதுக்காக தண்ணி தெளிச்சிடறார். அப்போ இவர் காதில் சொல்கிறாங்க, நீ பண்ண தப்பு. யாராவது ஒருத்தர் சூசைட் பண்ணின்னு செத்தாங்கன்னா சூசைட் எவ்வளோ தவறான விஷயமுங்கிறது அவங்களுக்கு தெரியணும், அனுபவித்து கஷ்டப்பட்டு. அதனால் நீ அந்த பிரேத முக்தி கொடுத்தது தப்பு. அதனால் நீ மகான் ஆகிட்ட, உன்னால் உலகத்துக்கு கொஞ்சம் நல்லது நடக்க வேண்டியிருக்கிறதுனால உன்னுடைய சரஸ்வத் பிராமன் குடும்பத்தில் வந்தவங்கெல்லாம் வருஷத்தில் ஒரு நாள் சுமங்கலிங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு புடவை ரவிக்கெல்லாம் கொடுத்து நீ பண்ண தப்புக்கு அவங்க பிராயச்சித்தம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே காட்டு வழியாக போகிறாரு. போகிற போது அங்கே மாடு மேய்ச்சிருந்துருக்கான் ஒரு பையன். இவர் அவங்ககிட்ட உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்னை நினச்சிக்கோ அப்படிங்கிறாரு. அவன் அந்த காலத்தில் பிராமின்ஸ் எல்லாம் படிச்சிருப்பாங்க, பிள்ளைமாரெல்லாம் படிச்சிருப்பாங்க, மற்ற காரங்கள்லாம் படிக்கிறதில்ல. நீங்கள் இன்றைக்கி முதலியார்கள்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்கெல்லாம் சோல்ஜர்ஸ். அவங்க பேரே வந்து சேனை முதலியார்கள், பெட்டாலியனில் முதல்ல நிற்கிறவங்க சேனை முதலியார்கள்னு பேர். ஸோ படித்த வந்து கணக்கு பிள்ளை இந்த மாதிரி குறிப்பிட்ட கேஸ்டில் இருக்கிறவங்க படிப்பாங்க. அவன் படிக்கலை, தோய் வாஸ் மாடு மேய்ச்சின்னு இருக்கான். அப்போ அந்த அதோனி சுல்தான் அந்த காட்டு வழியாக வர்றபோது டெல்லியிலேருந்து உங்களுக்கு ஒரு ஓலை வந்திருக்குன்னு கொடுக்குறாங்க. இவன் அந்த அங்கே பாரு ஐயர் பையன், அவனுக்கு படிப்பு தெரிஞ்சிருக்கும், படிக்க சொல்லுன்னு. இவனுக்கு படிக்க தெரியாது. பயந்துக்கிட்டே ராகவேந்தரன் நீ சொன்னியே அப்படின்னு அந்த ஓலையை பார்க்குறான். அதில் என்ன இருக்குதுன்னு தெரியுது, படிச்சிடறான். அதில் டெல்லி பாஷா இவனுக்கு இன்னும் கொஞ்சம் டெரிட்டரியெல்லாம் ஆட் பண்ணி ப்ரமோஷன் கொடுத்துருக்கிறார். உடனே இவரை கொண்டு போய் அவன் திவானா அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறான். வேறு அந்த வெங்கண்ணாவை திவானா அப்பாயின்மெண்ட்.
ஸோ ராகவேந்திரர் அத்வானிக்கு போகிற போது இவர் அந்த வெங்கண்ணா அது சுல்தான்கிட்ட கூட்டின்னு போகிறாரு, ஒரு பெரிய மகான் அப்படிங்கிறாரு. அவன் பரிசு வச்சு பார்க்குறான். ஒரு தட்டில் மட்டன் பீஸ் வச்சு ஒரு பட்டு துணியில் மூடிட்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கிறான். கிட்ட வரபோது அவனுக்கு பயம் வந்துடுது, இவர் நமக்கு ஏதாவது சாபம் கொடுத்துட்டாருன்னா என்ன ஆகும்னு சொல்லி. ராகவேந்திரர் அந்த தட்டு மேலே தண்ணி தெளித்து தரேங்கிறாரு. திறந்து பார்த்தா அதில் ரோஜாப்பூ இருக்குது. அதனால் அவனுக்கு தெரியுது இவர்கிட்ட ஏதோ பவர் இருக்குன்னு. நான் உங்களுக்கு என்ன பண்ணணும், எனக்கு இந்த இடத்துல சமாதி ஆக போகிறேன், ஜீவ சமாதி, எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு ஒரு இடத்த காட்டுறாரு. அதுதான் இன்றைக்கி இருக்கிற மந்திராலயம். அவன் சொல்கிறான், இங்கே வந்து ரொம்ப வறண்ட பூமி, நான் உங்களுக்கு நல்லா வளப்பமான இடத்துல இடம் தரேன் அப்படிங்கிறான். இவரில் எனக்கு இங்கே தான் கொடுக்குன்றாரு. எதுக்கு யாருன்றான். அவர் சொல்கிறார், நான் இதுக்கு முன்ஜென்மாவில் பிரகலாதனாக இருந்தேன், அப்போ இந்த இடத்துல நான் ஒரு யாகம் பண்ணியிருக்கேன், அந்த பவர் இன்றைக்கும் இந்த இடத்துல இருக்குது, அதனால் நான் இங்கே தான் ஜீவசமாதி ஆவேன் அப்படிங்கிறார். அப்போது மச்ச கூர்ம வராக நரசிம்ம அவதாரத்தில் பிரகலாதம் வந்தான். ராகவேந்திரர் காலம் இப்போது ரீசன்ட் டைம்ஸ். இப்போ 4 பிறவிக்கு முன்னால் நான் பிரகலாதம் இருந்தபோது எந்த இடத்துல வந்து யாகம் வளர்த்தேன்னு சொல்கிற ஏதோ ஒரு வித்தை நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா, அந்த பவர் ஆஃப் பெனன்ஸ். அந்த இடத்த வாங்கிக்கிறார். ஒரு கல்லை காட்டுறார். இந்த கல்லில் தான் எனக்கு துளசி பிருந்தாவனம் அடிக்கணுங்கிறார். எதுக்குங்கிறாங்க. ராமர் வனவாசம் வந்தபோது இந்த கல் மேலே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தார், அதனால் இந்த கல்லில் எனக்கு பிருந்தாவனம் அடிக்கிறார். ராமர் காலம் எப்போது, நரசிம்மர் காலெல்லாம் முடிஞ்சு திருவிக்கிரம அவதாரம் எடுத்து பரசுராம அவதாரம் முடிஞ்சு ராமர். அப்போது ஒரு 8வது அவதாரத்தில் வந்த ராமர் எந்த கல் மேலே உட்காந்தாருன்னு இப்போ ராகவேந்திரா வந்திருக்கிறவர் சொல்கிறார். இப்படி இந்த ஆன்மீகத்தில் திருவனுபாவம்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது என்னென்னா, படைத்தல், காத்தல், அழித்தல். டு கிரியேட், டு ப்ரொடெக்ட் அண்ட் டு டெஸ்ட்ராய். இதுக்கு மேலே 2 இருக்குது. அதுக்கு பேர் மறைத்தல், இன்னொன்று அருளல். இப்போ மறைத்தல்னால் என்ன, நமக்கு தேவையில்லாத மெமரிஸ் எல்லாம் நமக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுருப்பாங்க. எல்லாமே இருக்கும் நம்மக்கிட்ட, ஏதோ ஒரு காரியத்துக்காக அதில் ஒன் ட்ரூத் ஹேஸ் டு பி டிஸ்க்ளோஸ் டு அஸ், அது வெளிப்படுத்துவாங்க. அதுதான் மறைத்தல் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அருளல், திருவனுபவம்னு சொல்கிறது. இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாருக்குமே நம்ம எல்லாருடைய பழைய பிறப்பு எல்லாம் தெரியும், ஆனால் அது மறைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு தெரியல. ஏன் தெரியலன்னா, எத்தனையோ பிறவி எடுத்து நாம் இழைக்கிறோம். இப்போ இந்த உலகத்தில் நமக்கு ஒய்ஃபாகவும் குழந்தைங்களாகவும் அப்பா அம்மாவாகவும் ஏதோ ஒரு வகையில் இருந்தவங்கெல்லாம் அவங்களும் பிறந்திருக்காங்க. அப்போது நாம் எத்தனை பேர்கிட்ட இதுதான் என் பிள்ளை, இதுதான் என் பொண்டாட்டின்னு சொல்லி அலைய முடியும். ஆனாலும் மறைக்கப்படுகிறது. எந்த ஜென்மத்தில் யாருங்கிற மாதிரி கனெக்ட் இருந்தால் அவங்க தான் நமக்கு மைண்டில் வராங்க. அந்த ரிலேஷன்ஷிப் தான் ரிவைவ் ஆகுது. இது ஒரு அற்புதமான பாஷை. ஒரு பெரிய மகான் இருந்தார், ஆரக்கல்னு சொல்லுவாங்க. அவங்க ஆரக்கல்னால் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. அவர்கிட்ட இவங்க ஒரு லேடியை கூப்பிட்டு போகிறாங்க. சாமி, அவருடைய எல்லா பிறவியை பற்றியும் சொல்கிறா, இதெல்லாம் கரெக்டு தானான்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா உங்களை மாதிரி யாராவது சொன்னால் தான் உண்டு. ஏன்னா அவர் சொல்கிறா, இது 16வது நூற்றாண்டு, நான் வந்து சிவப்பு குதிரை மேலே போயின்னு இருக்கேன், இந்த நாட்டில் இப்போது சண்டை நடக்க போகுது, இந்தமாரி வாழ்க்கையில் இருந்து எல்லாத்தையும் சொல்கிறாவும். அப்போ மகான் வந்து கண்ண முடியினட்டு இவர் சொல்லினே வர்றாரு அவளை பற்றி. அதெல்லாம் டைப் படிக்கிறாங்க. அவள் சொன்னதும் இவர் சொன்னதும் அப்படியே டேலி ஆகுது. தான் வந்து மெனி எ பர்த் மெனி எ மாஸ்டர் அப்படின்னு ஒரு புக்கு. இப்போ நம்ம எல்லாருக்கும் கூட ஒரு பழைய பாஸ்ட் இருக்குது. இந்த ப்ரெசண்ட்டில் எது நமக்கு தேவையோ அது வரைக்கும் நம்ம வச்சுக்கிறோம். நீங்கள்லாம் வந்து செல்ஃபோன் வச்சுருக்கீங்க, அதில் மெகாபைட்னு ஒன்று இருக்கும். இவ்வளோ தான் ஸ்டோர் பண்ண முடியும்ன்ட்டு இருக்கும் உங்கள் செல்ஃபோன் நீங்கள் வாங்குற போதே. அதுக்கு அதிகமாக இருந்தால் ஸ்டோர் ஆகாது. அது மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அந்த மெமரி தான் உங்களுக்கு டிஸ்க்ளோஸ் ஆகும், மற்றதெல்லாம் மறைக்கப்படுகிறது. இல்லைன்னா நமக்கு எல்லா பிறவிகளை பற்றியும் தெரிஞ்சதுன்னா மண்டை வண்டிடும். இப்போ நான் திடீர்னு நீ 7ஆம் கிளாஸ் படிக்கிற போது என்ன நடந்ததுன்னா உனக்கு என்ன தெரிய போகுது இல்லையா? போன வாரம் என்ன சாப்பிட்டோம் காலையில் புதன்கிழமைனாவே தெரியாது நம்மளுக்கு.
அதனால் இந்த தேவையில்லாத விஷயங்கள் ஒன்று ட்ராஷ் பாக்ஸுக்கு போயிடும், இல்லை எல்லாம் மறைக்கப்படும். இன்றைக்கி என்ன இருக்கோ அதெல்லாம் நம்முடைய மெய்ஞானத்தில் இருக்குது. இன்றைக்கி இருக்கிறதுக்கு பேர் விஞ்ஞானம். மெய்ஞானத்திலும் அதே சப்ஜெக்டு தான். வாட் எவர் ஹேஸ் டு பி ரிமெம்பர்ட் வி ரிமெம்பர். இல்லைன்னா என்ன ஆகும், போன ஜென்மத்தில் நீ யாருக்காவது கடன் கொடுத்துட்ட, அது வசூல் பண்ணல. இந்த ஜென்மத்தில் அவன் எதிரில் வந்து அவன் தோளில் துண்டை போட்டு டாய் போன ஜென்மத்தில் கொடுத்தவன் கொடுறா 3000 ரூபான்னு கேட்டால் அவன் கொடுக்க போகிறான். இந்த ஜென்மத்தில் கொடுத்தாவே திரும்பி வர மாட்டேன் இல்லையா? இதுக்கு முன்பிரிவுகளில் யாரோ நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க, அவங்கள இப்போ பார்க்குற போது அதை நம்ம ரிவைவ் பண்ணுறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? உத்தரப்பிரதேசத்தில் ஒரு 5 வயசு குழந்தை, அவள் முராதாபாத்தில் எங்கள் ஹஸ்பண்ட் இருக்காரு, என் பையங்கிறான் அப்படிங்கிறான். என்ன இது லூஸாக இருக்குதுன்னு சொல்லி முராதாபாத்து கூட்டின்னு போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தெரு வந்த உடனே இந்த தெரு தான்றா. ஓடி போயிட்டு அந்த வீட்டில் அந்த பரன்னுவாங்க இல்லையா, அதுலேருந்து பாரு நான் ஒழிச்சு வச்சுட்டு போன பொம்மைக்குது சாவிக்குதுன்னு எல்லாம் சொல்கிறா. இவளுக்கு இப்போ 5 வயசு. இப்போ யாரை ஹஸ்பண்டு போன ஜென்மத்தில் சொல்கிறானோ அவனுக்கு ஒரு 65-70 வயசு. இப்போ யாரை மகன் சொல்கிறானோ அவனுக்கு 35 வயசு. ஸோ 5 வயசு குழந்தை 70 வயசு பழைய கணவன் கூட குடும்பம் நடத்த முடியுமா? இல்லை இன்றைக்கி 40-50 வயசில் இருக்கிற பையனை கொஞ்சம் முடியுமா? அதனால தான் மறைக்கப்படுகிறது. எல்லாம் மறைக்கப்படுவதற்கு அதுதான் காரணம். லைஃப் ஹேஸ் டு பி நேச்சுரல், அதர்வைஸ் வில் கெட் இன் டு லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஒரு மகான் இப்போ சொன்னேன் இல்லை, லாரி மாசை, அவர்கிட்ட ஒரு சிஷ்யம் இருக்கான். அவன் சொல்கிறான், சாமி நான் செத்து போனால் நீங்கள் என்னை எப்படியாவது கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட திருப்பியும் சிஷ்யனாக கொண்டாந்துடணுன்ட்டு. அவன் செத்து போயிடுவான். பொதுவாக ஒரு 48 டேஸ்க்குள்ளே கண்டுபிடிக்க முடியும் யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னாக்கா. அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, அந்த குறிப்பிட்ட ஒரு ரேடியஸ்ன்னுவாங்க அந்த எல்லைக்குள்ளே போயினே இருக்கார். கை இப்படி வச்சுக்கிறாரு. எந்த ரோடுக்கிட்ட போகிற போது கை இப்படி ஆடுதோ அங்கே அந்த ஆத்மா இருக்குது அப்படிங்கிறது இவருடைய கணிப்பு. ஒரு குறிப்பிட்ட தெருவு போகிற போது கை ஆடுது. ஸோ அந்த ஒரு வீட்டுக்கிட்ட போகிற போது ஃபுல்லாக அங்கே நின்றுட்டு இந்த வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கா, அதனுடைய முதுகில் இந்த இடத்துல மச்சம் இருக்கா பாருன்னு அவங்க சொன்னாங்க. ஆமான்ட்டு அவன் தான் சிஷ்யா. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு கொண்டு வந்தாங்கங்கிற மாதிரியும் இருக்குது. ஏன்னா இம்மீடியட் ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் தட் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை மீ அண்ட் பிரிங் மீ பேக் டு யுவர் ஃபோல்டுங்கிற மாதிரி. இப்போ ஆன்மீகத்தில் இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கிறது. இது நமக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலே நடந்தே தீரும். ஒரு வேதவதின்னு ஒருத்தி இருந்தால் அவர் ராமனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான். ராமர் சொல்கிறார், இல்லைம்மா எனக்கு இந்த ஜென்மத்தில் சீதை ஒருத்தி தான், அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஆனால் நீ ஆசைப்பட்டுட்ட, அதனால் இன்னொரு ஜென்மத்தில் உனக்கு நிறைவேறும்னு சொல்லிடுறாரு. அவள் பத்மாவதியாக பிறக்கிறான், ஆகாசராஜன்கிட்ட வளர்றான். ராமராய் இருந்தவர் சீனிவாசனாக இந்த உலகத்தில் வந்து தவம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு மாடு வந்து பால் விடுது, அந்த மாட்டுக்காரன் வந்து அடிக்கிறான், இதெல்லாம் வேற கதை. மகாபாரத காலத்தில் யசோதையா இருந்தா இல்லையா, அவள் கிருஷ்ணருக்கு கல்யாணம் நடக்கிற போது அவள் இல்லைங்க. ஏன்னா அவர் மதுராபுரியில் இருந்தார், இவன் மதுராபுரியில் இருந்தால் அவர் துவாரகைக்கு வந்துட்டார். அதனால் என்ன செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவள் வந்து தன் கல்யாணத்தை பார்க்கலையேன்னு சொல்லி கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணருக்கு இவளுக்கு குறை இருந்துச்சு. அதனால் அவள் வந்து பகுலாமாலிங்கிற ஒரு தவ மூதாட்டியாக பிறந்து திருப்பதிக்கு போகிற வழியில் ஒரு ஆசிரமத்தில் இருந்துட்டுருக்கான். அப்போ சீனிவாசன் உலகத்தில் வராரு. யசோதையாக இருந்தவ அந்த ஆசை நிறைவேறதுனால அவள் வந்து அங்கே உக்காந்துருக்கா, பகுலாமாலியாக உட்காந்துருக்கா. வேதவதியாக இருந்தவ ஆகாசராஜன் பொண்ணாக பிறந்திருக்கா. ஸோ இவ போய் பொண்ணு பேசி அதுக்கப்புறம் கொண்டாந்து பத்மாவதியை கல்யாணம் பண்ணி வைக்கிறாள் சீனிவாசனுக்கு. மகாலட்சுமி இருக்கா இல்லையா, அவள் தவத்தில் இருக்கா, சண்டை போட்டுன்னு போய். இது எதனால் வந்தது, பிருகு ரிஷி வச்சிட்டாரு. அப்போ அவன் நான் இருக்கிற இடத்த தானே வச்சான் அப்படின்னு அந்த அம்மா சண்டை போட்டுன்னு போயிடுச்சு. இந்த கல்யாணம் நடக்குதுன்ற போது அந்த அம்மா தவத்தை கழிச்சிட்டு வந்துட்டு இந்த அம்மாவுக்கும் அவளுக்கும் சண்டை நடக்குது. சீனிவாச பெருமாள் 2 பேரையும் சண்டை போடுறது பார்க்குறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் இந்த ஆகாசராஜன் பொண்ணாக இருந்து பகுலாமாலி சொல்லி கட்டிக்கினான் இல்லையா, அந்த பொண்ணு கீழ் திருப்பதியில் வச்சுட்டாரு.
அண்டு மகாலட்சுமியை தூக்கி ஹார்ட்டில் வச்சார். அலர் மேல் மங்கை உரை மார்பா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டார். ராமர் வனவாசம் வந்தபோது இன்றைக்கி இருக்கிற பம்பா நதிக்கெல்லாம் வர்றார். அந்த இடத்துல சபரியுடைய ஆசிரமம் இருக்குது. மதங்க ரிஷியுடைய ஆசிரமம், மதங்க ரிஷியுடைய சிஷ்ய தான் சபரி. ராமர் வனவாசம் வந்தபோது சபரி சொல்கிறா, அப்பா இந்த மாதிரி ஒரு யுக புருஷன் வரப்போகிறான், நீ அவங்ககிட்ட மோட்சத்துக்கு கேளுன்னு என் குரு சொல்லிட்டு போயிட்டாரு, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டுக்கிறேன்னு சாப்பிட்டு பாட்டு கொஞ்சம் ருசியான பழத்தெல்லாம் கொடுக்குறாரு. இவர் உனக்கு என்ன வேணும்? மோட்சம் வேணும். ஸோ நெருப்பை முட்டி நெருப்பில் போன்னு சொல்லிடுறாரு. ஸோ சபரியாக இருந்தவ நெருப்பில் தன்னை எமுலேட் பண்ணிக்கிட்டு அந்த பிறவியை இறக்கடிச்சிட்டான். அதுக்கு பின்னால் அவன் மதுரை மீனாட்சியாக பிறந்தா. மதங்க கன்யான்ற மாதிரி மதங்க ரிஷி அந்த பாண்டிய மன்னனாக பிறந்தான், மீனாட்சியோட அப்பனா பிறந்தான். ஸோ ராமாயண காலத்தில் அவர் சபரிமலைக்கு வந்தார் இல்லையா ராமர், அது அவருக்கு ஞாபகம் இருக்குது. அதனால் இவர் பந்தளராஜன் கண்டெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் புலிப்பாலை கொண்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த நேரத்தில் இவர் திருப்பியும் அங்கெல்லாம் போக வேண்டியது. புலிப்பாலை தேடி காட்டுக்குள்ளெல்லாம் போகிறாரு. அந்த சபரிமலை அவருக்கு ஞாபகம் வருது, நம்ம சபரிக்கு மோட்சம் கொடுத்த இடம் இது தானே அப்படிங்கிற மாதிரி. அவர் ராமருக்கு இந்த பம்பா நதி இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, தசரதனாக இருந்தவன் ராஜசேகர பாண்டியன், கைகையாக இருந்தவன் பரதன் பட்டம் கட்டிக்கலையேன்னு குறையோடு செத்து போனாலா, அவர் ராஜசேகர பாண்டியனுடைய ரெண்டாவது ஒய்ஃப் சிற்றன்னையாக வரா. பரதனாக இருந்து அந்த பிறவியில் பட்டாபிஷேகம் பண்ணிக்காதவன் இந்த பிறவியில் ராஜசேகர பாண்டியனுக்கு நிஜ மகனாக பிறக்கிறான். ராமராக இருந்தவர் ஐயப்பனாக பிறக்கிறாரு. இவர் காட்டில் போய் உக்காந்துக்கிறாரு. அவனுக்கு அந்த கைகையினுடைய நிறைவேறாத ஆசை நிறைவேறுது. அதனால் பரதனுக்கு பட்டம் கட்டி வைக்கிறான். இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இந்த உலகத்தில் எதுவுமே புதுசு கிடையாது. உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து, கண்டதே கண்டு கொண்டதே கொண்டு கழிந்ததே கடவுள் நாளெல்லாம். இப்போ நம்ம வாழ்க்கை என்ன, ரீவைண்டு, ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு, ரீப்ளே. ஏதோ ஒரு சினிமா வரும், அதில் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் இருப்பான், லேடி கான்ஸ்டபிள் ஒருத்தி இருப்பான். ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் டேப் போட்டுட்டு இப்படி கை வச்சுன்னு ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஆஃப் பண்ணுவான், இவங்க திருப்பி ஆன் பண்ணி பார்த்து. அந்த மாதிரி தான் நம்ம கூட போன ஜென்மங்கள் நமக்கு எது பிடிச்சிருந்ததோ அதை திருப்பியும் ஆசை போட்டு ரீவைண்ட் பண்ணி ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணி ரீப்ளே பண்ணி அதெல்லாம் பார்த்துக்கிறதுல நமக்கு ஏதோ ஒரு வகையில் இருக்குது. இப்போ எந்த பிறவியில் எவ்வளோ பாக்கி இருந்ததோ அவ்வளோ வருஷம்தான் இந்த பிறவியில் வர ரிலேஷன்ஷிப் தாக்கு பிடிக்கும். இதுக்கு முன்னால் எவ்வளோ பெண்டிங் இருந்ததோ அத்தனை வருஷம்தான் இந்த பிறவியில். அதனால தான் யாருமே வந்து ரொம்ப லாங் இன்னிங்ஸ் எல்லாம் வந்து இருக்க முடியாது. முன்னே எவ்வளோ பெண்டிங்கோ அது வரைக்கும் கடன் கழிஞ்சிரும், அதுக்கப்புறம் அந்த எண்ணங்கள் எல்லாம் முடிஞ்சு போயிடும். இப்படி வாழ்க்கை என்பது நமக்கு தெரியாது இருக்கிறதுனால தான் நல்லா இருக்குது. வாழ்க்கைக்கு பின்னால் இருக்கிற எல்லா விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா லைஃப் இன்ட்ரெஸ்டே இருக்காது, எதுக்காக இது நடக்குது அப்படின்னு. அதனால் நீ முன்பிறவிகளில் லவ்வை கொடுத்துருந்தியானா இந்த பிறவியில் உனக்கு லவ் திரும்பி வரும். போன பிறவியில் நீ யாருக்காவது கஷ்டம் கொடுத்துருந்தியானா இந்த பிறவியில் அவங்க பிறப்பாங்க, அவங்களால உனக்கு கஷ்டம்தான் வரும். அது ஹஸ்பண்ட் ஆனாலையும் மனைவி ஆனாலையும் மகன் ஆனாலையும் அப்பா அம்மா ஆனாலையும் இதெல்லாம் விட்டு குறைத்து வட்டு குறையும். அதனால் நீ நல்ல பையனாக இருப்ப, உங்கள் அப்பா அம்மாவுக்கு உன்னை பிடிக்காமல் இருக்கலாம். நீ நல்ல அப்பனாக இருப்ப, உன் மகன் இருக்கானே அவன் பொறுப்பில்லாத தத்தாரியாக சுற்றின்னு இருப்பான். நீ நல்லவனாக இருப்ப, உன் ஒய்ஃப் நல்லவளாக இருக்க மாட்டான். ஒய்ஃப் நல்லவளாக இருப்பான், ஹஸ்பண்ட் நல்லவனாக இருக்க மாட்டான். அதனால் தீதும் நன்றும் பிறர் தர வாரா, புறநூறு. ஸோ பேட் அண்ட் குட்டு இது ரெண்டும் இன்னொருத்தர் கொடுத்து வர்றதில்லை, நீ போட்ட விதை. நீ என்ன போட்டியோ அது ஒன்று திரும்பி வருது. அதனால் உலகத்தில் யாரும் நல்லவங்க இல்லை, யாரும் கெட்டவங்க இல்லை. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு போயினே இருக்கு. டோன்ட் ஜட்ஜ் பீப்புள். இதுதான் அப்படின்னு. இப்போ கடவுள் இருக்கார். இஸ்லாம் மதத்தில் என்ன சொல்கிறாங்க, தேர் இஸ் எ கயாமத் டே. அந்த கயாமத் டேல தான் எல்லா ஆத்மாக்களுக்கும் அல்லாஹ் வந்து ஜட்மெண்ட் கொடுப்பாருன்றான். கிறிஸ்டியானிட்டி ஜூயிஷ் ரிலிஜனில் சொல்கிறாங்க தேர் இஸ் எ ஜட்மெண்ட் டே, தென் ஆல் தி ஆத்மாஸ் ஆர் கிவன் த ஜட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. நம்ம ஊரில் என்ன சொல்கிறாங்க, ஊழி தீர்ப்பு நாளுங்கிறாங்க. அதில் கடவுள் ஜட்மெண்ட்லாம் கொடுக்குறாரு அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. அதனால் கடவுளே
ஒரு ஆத்மாவுக்கு லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஜட்மெண்ட் கொடுக்குறாருன்னா, நாம் சாதாரண ஆளுங்க. நம்ம வாழ்கிற காலத்தில் இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க எனக்கு கெட்டது பண்ணிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்கன்னு ஏன் புலம்பணும்? விட்டுரு. இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்கு, ஹி ஹூ லாஃப்ஸ் லாஸ்ட் லாஃப்ஸ் பெஸ்ட். எல்லாம் தெரிஞ்சு கடைசியில் யார் சிரிக்கிறானோ அவன் தான் அர்த்தம் தெரிஞ்சுன்னு சிரிக்கிறான்னு அர்த்தம். அதனால் இந்த வாழ்கிற காலத்தில் உன் குடும்பத்துலேயோ வெளியிலையோ உங்கள் ஆஃபீஸ்லேயோ எங்கேயோ உனக்கு வர்ற நல்லது கெட்டது இன்பம் துன்பம் இந்த ரெண்டுத்தை பற்றி நீ அழட்டிக்காத. அப்படியே பி ஏ மியூட் விட்னஸ். ஒரு சினிமா கொட்டாய்க்கு போகிற, அதில் காதல் காட்சியும் வரும், வீடு பற்றி எரியும், வில்லன் எம்என் நம்பியாரும் பிஎஸ் வீரப்பாவும் வருவாங்க, எல்லாம் தான் வரும். வேடிக்கை பார்க்குற இல்லை சினிமா நல்லா இருக்குதுன்ட்டு. அந்த மாதிரி உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் நீ வேடிக்கை பார்த்தா போகிறோம். ஸோ இவங்க ஏன் அப்படிக்கிறாங்க, அவங்க ஏன் இப்படி இருக்காங்க, நான் இவ்வளோ நல்லவன் நான் வந்து எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படிலாம் நீ நினைக்க தேவையில்லை. எல்லாம் அதனுடைய போக்கில் விட்டுடு. நீ என்ன போட்டியோ அதுதான் முளைக்கும். நீ விதைச்சது வரும், வேறு எதுவுமே வராது. ஒளி பெருவலி ஆவல கோவலன் இருந்தான். அவனையே அந்த பொற்கொல்லன் வந்து ஏமாற்றி அவனை மார்க்கால் வாங்குறாங்க கோவலனை. கோவலன் அதுக்கு முன்பிறவில் அந்த பொற்கொல்லனுக்கு ரோதனை கொடுத்தான். அவன் திருப்பியும் பிறந்திருக்கிறான். அந்த கதை இப்போ கழியுது. அதனால் சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோவடிகள் முதல்ல சொல்லிட்டாரு, நான் எழுதுகிற கதையை பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க, முன்வினை வந்து உறுத்தும் என்று நாட்டிட யாம் இந்த சிலப்பதிகார காவியத்தை எழுதுறோனார். வினைன்னு ஒன்று இருக்குது, போன ஜென்மத்து கர்மா இந்த பிறவியில் வரும்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த சிலப்பதிகாரத்தை எழுதுனேன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அதனால் உலகத்தில் எந்த ஒரு விஷயமும் ஏற்கனவே இருந்தது திருப்பி வருது. எந்த பிறவியிலும் சொல்ல முடியாது. நான் தான் சொல்கிறேனே, ராமாயண காலத்தில் வேதவதி, கிருஷ்ணவத காலத்தில் யசோத பகலாமாலி, வேதமதி பத்மாவதி. சம்பந்தமே இல்லையா? இப்படி தான் வரும். ஸோ எதுவும் 2 பேர் ஒரு ஊருக்கு கிளம்புறீங்க, நடுவில் அவன் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டான் பாத்ரூமுக்கு போன நேரத்தில். அடுத்த பஸ் பிடிச்சிடுவான் அந்த ஊரில். அந்த மாதிரி ஒரு ஜென்மாவில் மிஸ் ஆனது இன்னொரு ஜென்மாவில் வந்து பிடிச்சிடுவாங்க உங்களை. ஏதாவது பாக்கி இருந்தால் அந்த மாதிரி திருப்பி நடந்துடும் வாழ்க்கையில். ஸோ இது ஒரு பெரிய சப்ஜெக்டு, இந்த ஊழ்வினை கர்மா இதெல்லாம். இது ரொம்ப சிம்பிள். லா ஆஃப் ஃபிசிக்ஸ். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. அவ்வளோதான். ஒவ்வொரு செயலுக்கும் இணையான எதிரிடையான விளைவு இருந்தே தீரும். லா ஆஃப் அக்கௌண்டன்சி. ஃபார் எவ்ரி கிரெடிட் there is a corresponding debit. கணக்கு டெலி பண்ணும். ஒரு கிரெடிட் இருந்தால் ஒரு டெபிட் போட்டு தான் ஆகணும். அதனால் வாழ்க்கையில் எது நடந்தாலையும் கண்டுக்காது. பாரதி சொன்னார், முன்னர் நம்ம திச்சையினால் பிறந்தவும் இல்லை, நாம் நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் பிறக்கிறதில்ல, முதல் இடைக்கடை நம் வசத்தில் இல்லை, பாஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எதுவும் நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிறார். ஸோ எவ்ரி ஒன் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் த அல்டிமேட் நாலேஜ். இதுதான் ஞானம் என்பது. அதனால் கண்டுக்கவே தேவையில்லை, அதனுடைய போக்கில் விட்டு. இந்த உலகத்தில் whatever relationship you have, whether between parents to children or between wife and husband or between employer and employee, எல்லாம் கூட continuous. ஏன்? law of physics says there is neither creation nor destruction, it is transfer of energy அப்படின்னும். அப்போ அந்த transfer of energy படி தான் வாழ்க்கை நடக்கும். ஒரு 80 வயசு ஆனாலும் நல்லா கூட்டம் அடிச்சுன்னு உட்காந்துருப்பான். அவங்க வீட்டில் இருக்கிற 8 வயசு பையன் செத்துப்பிடுவோம். நீ கேள்வி கேட்கக்கூடாது, 80 வயசுக்காரனை ஏன் விட்டு வச்ச, 8 வயசுக்காரனை ஏன் கொலை பண்ணு. அவ்வளோதான். யாருக்கு எவ்வளோ பாக்கி இருக்குதோ அவ்வளோதான் நடக்கும். அதனால் நீ அழட்டிக்கவே தேவையில்லை, எல்லாத்தையும் வேடிக்கை பாரு. சம்ரஷ்ணாவில் ஒரு பாட்டு இருக்கு, நீ சாட்சி மட்டுமே மனிதா. தெய்வம் நடத்துகின்ற நாடகம் இது தேவருமறியா பூடகம், என்ன செய்யும் நம் ஜாதகம், இறைவன் மனம் வைத்தால் சாதகம், கதையை எழுதியவன் கடவுள்,
தலைவிதி இது என்பவன் மனிதன், அவன் கையில் இருக்குது சூத்திரம், அவன் காட்டும் வழி நடிக்கும் பாத்திரம் என்றோ எழுதி வைத்த வசனம், அது எப்படி இருந்தாலும் விசனம். சம்பவம் குறித்தபடி நடக்கும், நாம் சாட்சி மட்டுமே. மனிதா மனிதா இறையிடமேனோ ஊடல், இனிக்குமே அவன் பதம் கூடல். சிவசங்கரர்க்கு இது விளையாடல், அவன் சமைத்ததுதான் இந்த பாடல் பாடல். தெய்வம் நடத்துகின்ற நாடகம். ஓகே, நெக்ஸ்ட் கோர்ஸ். Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravi Shankar. தர்மம் தலை காக்கும் என்பது ஒரு பழமொழி. இதன் பொருள், தர்மத்தை கடைபிடித்தால், நல்ல செயல்களை செய்தால் அது நம்மை பாதுகாக்கும், நமது தலைமுறையை பாதுகாக்கும் என்பது. வேறு வார்த்தைகளில் சொன்னால், நீதியையும் நல்ல செயல்களையும் கடைபிடிப்பதன் மூலம் ஆபத்துகளிலிருந்து தப்பித்து நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். பாபாஜி, இந்த பழமொழி பற்றி விளக்கவும். நல்லன செய்தல் அற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின், நல்லாற்றுப்படுவோம் நெறியுமாறும் அதுவேன் புறநானூறு சொல்லு. ஆனால் நீ நல்லது பண்ண முடியலன்னு கவலைப்படாத. லாஜிக் 1 நான் சொல்கிறது, ஸ்டெப் 1. நல்லது செய்ய முடியலன்னு கவலைப்படாத, யாருக்கும் கெட்டது பண்ணாமல் இருக்கும். முதல்ல அதாவது உங்கள்கிட்ட 10,000 ரூபாய் தான் இருக்குது, எங்கிட்ட 10 கோடி இல்லையேன்னு கவலைப்படாத. கடன் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். 10,000 ரூபாய் ஓகே, கஞ்சி குடிச்சு இருந்துட்டு போகலாம். ஸோ ஹாவ் ஆல்வேஸ் அசட்ஸ் அண்ட் டோன்ட் இன்க்ரீஸ் யுவர் லைபிலிட்டிஸ். உன்னுடைய கடனை நீ இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அப்போ கர்மாவில் 2 இருக்குது, பாவம் புண்ணியம். புண்ணியமுங்கிறது அசட்டு, பாவமுங்கிறது என்ன, உன்னுடைய கடை, நெகட்டிவ் திங். இப்போ அறத்தாறு இதுவென வேண்டா, சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. தர்மம் செஞ்சால் அதுக்கு என்ன பவருன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தன் பல்லக்கில் உட்காந்து போகிறான், 4 பேர் அவனை தூக்கின்னு போகிறாங்க. உட்காந்து போகிறவன் ஏன் தூக்கின்னு போகல, தூக்கின்னு போகிறவன் ஏன் உட்காந்து போகலன்னு யோசனை பண்ணு. உனக்கு அவன் தர்மம் பண்ணியிருக்கான், இவங்கெல்லாம் பண்ணலைன்னு தெரிஞ்சிடும். நீ காரில் போகிற, உங்கள்கிட்ட ஒரு டிரைவர் இருக்கிறான், 5,000 ரூபாய் சம்பளம் வாங்கினேன். அவன் ஏன் ஓனராக இல்லை, நீ இப்படி ஓனராகிற, நீ தர்மம் பண்ணிக்கிற. அதனால தான் உன் ஜாதகத்தை எழுதுகிறவர் என்ன எழுதுகிறாரு, பதவி பூர்வ புண்ணியானாம். இந்த ஜாதகர் இந்த உலகத்தில் அனுபவிக்க போகிற எல்லா விஷயங்களும் பூர்வ புண்ணியத்தினுடைய அடித்தளத்தில் தான் அமையும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டாங்க. இந்த உலகத்தில் இப்படி தான் நடக்குது. அப்போ லைஃப்புங்கிறது ஏன் கண்டினியூட்டியாக வருது. ஒரு ராஜா இருந்தான், அவன் பேர் பரதன். அந்த காலத்தில் 48 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க ராஜ்யத்தெல்லாம் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ஒப்படைச்சிட்டு காட்டில் போய் உட்காந்து தவம் செய்வாங்க. பர்ணசாலை அமைத்து கொண்டு தவம் செய்வாங்க. ஸோ அந்த பரதன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு பிள்ளைங்கிட்ட காட்டில் போய் ஒரு நதிக்கரை ஓரமாக உட்காந்துட்டு தவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்போது ஒரு நிறைய கர்ப்பிணியான மான் தண்ணி குடிக்கிறதுக்கு வருது. தூரத்தில் ஒரு புலியோடைய கர்ஜனை காட்டு உடனே ஜம்ப் பண்ணுது பயத்தில். அப்போ அந்த மான் குட்டி தண்ணியில் டெலிவரி ஆகி போகுது, மான் செத்து போகுது. இவன் ஐயோ அவனை அந்த மான் குட்டி எடுத்து அதுக்கு இலத்தாலையை பறித்து போட்டு இவன் அதை வளர்த்துனேக்கிறான். இவன் தான் தவம் செய்ய வந்தோம் பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்களெல்லாம்ன்றதை மறந்து போய் எப்போ பாரு மான்குட்டியை கொஞ்சின்னு உட்காந்து இருக்கான். மான்குட்டிக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கான். அது பக்கத்துலேயே இருக்குது. நாளடைவில் இவனுக்கு அந்த பூஜையெல்லாம் மறந்து போயிடுச்சு. மான்குட்டி தான் இவனுடைய கன்சிடரேஷனில் வருது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு இவனுக்கு தெரியல. அதுக்குள்ளோ அந்த மான் இருக்கு இல்லையா, அது இறந்து போகுது. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மான் இறந்து போகல, இவன் இறந்து போயிட்டான். இவன் இறந்து போனாலையும் ஞானம் இருக்குது இல்லையா, அதனால் திருப்பி என்ன பண்ணுறது அப்படின்னு மான் மேலே ஆசை வச்சதுனால மானாக பிறந்தான். ஸோ மானா ஓடி அந்த மான்குட்டி தேடுறான். அது இவங்க எங்கே ஞாபகம் வச்சுருக்குது, அது போய் மற்ற மான்குட்டிக்கிட்ட விளையாடுனுக்குது. இவனுக்கு அப்போ தான் புரியுது, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. இலத்தால கூட சாப்பிடாம இந்த யாகம் வளர்த்து எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே கண்ண முடியும் உட்காந்து இருக்குது இந்த மானு. அப்படி கடவுளையே நினச்சிக்கிட்டு இருந்து விரதம் இருந்து செத்ததுனால
அடுத்த பிறவியில் ஒரு விறகு வெட்டியோட குடும்பத்தில் பிறகுது. ஊமையாக இருக்காங்க, ஏன்னா ஞானம் இருக்குது, பேசினது தானே ஒம்புன்னு. 12 வயசு ஆனவுடனே விறகு வெட்டி குடும்பத்தில் இவன் தத்தி விட்டுறாங்க, ஊமை கோட்டான் போடா அப்படின்ட்டு. இவன் வந்து ஒரு மத்தடியில் அப்படியே உட்காந்துன்னு இருக்கான். அப்போ அந்த நாட்டினுடைய ராஜா இருக்கா இல்லையா, அவன் காட்டில் வர்றான். அவனுக்கு பல்ல தூக்குற 4 பேரில் ஒருத்தனுக்கு கொஞ்சம் காலில் அடிபட்டுடுது. ராஜா சொல்கிறான், அங்கே ஒருத்தன் உட்காந்துக்கிறான் சவுட்டா, அவனை கூடு பல்லக்கு தூக்கத்துக்குன்னு. அவங்க வந்து ராஜாவனை பல்லக்கு தூக்கத்துக்கு கூப்பிட்றாங்க. அவன் ஒன்றும் பேசலை, எடுத்து வச்சுக்கிறான். மற்ற 3 பேர் ஒரு மாதிரி பல்லக்கு தூக்குனா இவன் வேறு மாதிரி தூக்குறான்னா ராஜா கோவம் வருது. டேய் ஒழுங்காக வேலை செய்யணும். அங்கே இவனுக்கு மைண்டு இருந்தால் தானே. ராஜா கீழே வந்து சவுக்கெடுத்து இவனை அடிக்க வரான். இவன் ராஜாவை சிரிக்கிறான். ஏன்டா சிரிக்கிறேன்னா, நான் உன்னை விட பெரிய ராஜாவாக இருந்தேன் அப்படின்னா. உன்னை விட பெரிய ராஜாவாக இருந்தால் அதை நினச்சி சிரிக்கிறேன்னா. அவன் உன் கதையை சொல்லு, நான் ஞானத்துக்கு குருவை தேடி தான் போயின்னுக்கிறேன்ட்டு. அப்போது இவன் அவனுக்கு உபதேசம் கொடுத்தான்ட்டு நம்ம புராணங்களில் ஒரு கதை இருக்குது. அப்போ நாம் 2 விஷயம். ஒன்று, நாம் வைக்கிற பற்று, பந்தம், பாசம் இது இல்லையா, இந்த அட்டாச்மெண்ட்டு, தட் பிரிங்ஸ் யூ பேக் டு திஸ் எர்த்ன்றது ஒன்று. அந்த கர்மானால் நாம் வரோம். ஸோ எந்த ஒரு விஷயத்து மேலே நமக்கு அந்த எண்ணங்கள் இருந்ததோ அந்த எண்ணம் தான் அடுத்த பிரிவுக்கான செயின் லிங்க். திருப்பி இந்த உலகத்தில் நம்ம வர வேண்டியிருக்கும். அதனால் நீ ஆசை எருமின் ஆசை எருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை எருமின். எல்லா ஆசையும் விட்டுணும். கடவுள் மேலே இருக்கிற ஆசை கூட விடணும். இல்லைன்னா திருப்பியும் கடவுள் மேலே ஆசை வச்சுன்னு நீ ஒரு பக்த துக்காராமாவோ இன்னொரு சாமியாராவோ பிறந்து ஜெயிஞ்ச பட்சின்னு உட்காந்து இருப்பேன். அவங்களாம் மகான்கள்லாம் அப்படி தான் வராங்க உலகத்துக்கு, கடவுள் மேலே ஆசை, அதனால் திருப்பி உலகத்துக்கு வந்துன்னுக்கிறாங்க. சத்யசாயி அவர் சொல்லிட்டார், எனக்கு 5 பர்த் முடிஞ்சிருக்கு, இன்னும் 2 பர்த் இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போது அவ்வளோ நல்லதெல்லாம் பண்ணி ஒரு 60 லட்சம் பேருக்கு மகானாக இருந்து குருவாக இருந்து வழிகாட்டிய சத்யசாயி ஏன் வந்து இன்னும் 2 பிறவி இருக்குன்றாரு? இந்த ஜனங்களுக்கு ஏதாவது நல்ல செய்யணுங்கிற ஒரு ஆசை அவருக்கு உடல் இன்னும். அதனால் அவரே அவருக்கு அடுத்த பிறவிக்கு விதையை போட்டார். அதனால் அவர் விரும்பினாலையும் விரும்பலைனாலையும் இன்னொருத்தர் சாய்பாபா வருவார், இன்னும் ஜனங்கள்லாம் ஏதாவது தோண்டு செஞ்சுக்கிட்டு உட்காந்துருப்பார். யார் ஒருத்தன் நீ எதுவுமே வேணான்னுக்கிறான் பார்த்தியா, இப்போ நீ ஒரு சாப்பிட போகிற, நல்லா சாப்பிட்டுட்டு வயிற்றில் திம்முன்னு உட்காந்து இருக்கேன்னு ஒரு கிளாஸு பாயசம் கொண்டாந்து கொடுத்தா கூட வேணாங்க, வாந்தி வர மாதிரி இதுன்னு. ஸோ இந்த உலகத்தை விட்டு நீ போகணுன்னா வாந்தி கேஸாக மாறிடு. எது மேலேயும் உனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் திங்க் ஆஃப் எனி திங், யூ ஷுட் நாட் கெட் அட்டாச் டு எனி திங். அற்றது பற்று, எண்ணில் உற்றது வீடு. எந்த பந்த பாசமும் இல்லாமல் இருந்தால் தான் உனக்கு மோட்சம் கிடைக்கும். நீ மகானம் ஆகணுன்னாலும் திருப்பியும் உலகத்துக்கு வந்துடுவேன். இது நிறைய பேருக்கு புரியறதில்ல. என்கிட்ட வர்ற கொஞ்சம் பேர் கேட்பாங்க, அடுத்த ஜென்மத்திலும் நாங்களே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கணும்னு பண்ணுங்கன்ட்டு, ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னுவாங்க. நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியுமா? சரின்னு தான் சொல்லுவோம். ஆனால் முழு கூட சிரிப்பாக இருக்குது, எதுக்குடா இவன் போய் அடுத்த பிறவி இவனே தேடிக்கிறான்ற மாதிரி இருக்கும். எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் இருக்கிறது இல்லையா, பிளாங்க் மைண்டுன்னு பேர். அது சான்ஸ்கிரிட்டில் வாச்சா மகோச்சரம் என்று சொல்கிறார்கள். அதுதான் நிர்வாணம். நிர்வாணம் என்றால் எண்ணங்கள் இல்லாத நிலை. எல்லாம் மற என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. எல்லாம் மற, எந்த தாட்டு இருக்கக்கூடாது. மெமரி சிப்பில் நம்பர் இருக்கிற வரைக்கும் தான் நீ பயம் பண்ணின்னு இருப்ப. பிளாங்க் மெமரி சிப்புன்னா நீ எந்த நம்பரை போட போகிற? ஒன்றுமே போட போகிறது. இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு எந்த நம்பருமே தெரியாது. நீ நம்பனா நம்பாக்கிட்டு போ. எந்த நம்பரும் எனக்கு தெரியாது. சம்ரஷ்ண நம்பர் கூட எனக்கு தெரியாது. ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ரிமெம்பர். என்ன ஆகுது, எதனா ஒரு மேட்ரு இருந்தால் நம்மக்கிட்ட வந்து சேரப்போகுது. நம்ம ஏன் நம்பரை வச்சுக்கிட்டு இன்றைக்கி என்ன மெசேஜ் இருக்குதுன்னு கேட்டுன்னு உட்காந்துக்கணும். அந்த நிலையை ஒரு நாள் அடைய முடிஞ்சா நீ கூட புத்தருடைய நிர்வாணத்தை ரீச் ஆகிட்டுன்னு அர்த்தம். நோ தாட்ஸ், அப்சல்யூட்லி நோ தாட்ஸ். மை மைண்ட் இஸ் பிளாங்க். ஸோ முடியுமா, உங்களாலலாம் முடியுமா சொல் பார்க்கலாம்? கலகலான்னு அன்னைக்கு நான் சொல்கிறார், ஆசை கூர் பக்தனேனுங்கிறார். ஆசை கூர் பக்தனேன்னு நான் பலவிதமான ஆசைகளை வைத்து கொண்டு அலைந்து கொண்டிருக்கிற ஒரு பக்தனாக நான் இருக்கிறேன். கல்யாண வீட்டுக்கு போகிறேன். அங்கே முதல்ல போகிற போது டேபிளையும் சேரையும் அவன் இழுத்துன்னு டருபுருன்னு அந்த பாத்திரம் பண்டம் எல்லாத்தையும் இழுத்து பரிமாறத்துக்கு வர்றபோது ஒரே கண்கண்ணான்னு சவுண்டு வந்துன்னே இருக்கும். ஸோ பாயசம் பருப்பு எல்லாம் போட்டு ஜனங்கள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா.
அப்போது அப்படியே சவுண்டு கம்மியாகினே வரும். லாஸ்ட்டில் தயிர் சாதம் இல்லைன்னா பாயசம் இருக்கிற போது மற்ற சவுண்டு அண்டா குண்டா எல்லாம் அடங்கிடும். அந்த பாயசத்தினுடைய கலக் பிளக் சவுண்டு தான் இருக்கும். உலகத்தில் ஆரம்பத்தில் எல்லாத்து மேலேயும் என்ன இருக்கும், அதெல்லாம் அடங்கணும். ஆடி அடங்கும் வாழ்க்கை எடா அப்படின்னு. லாஸ்ட்டில் அந்த பாயசம் சத்தம் தயிர் சத்தம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரே சத்தம் தான் இருக்கும். அதுதான் கடவுள்ன்றது. கடைசியில் அதையும் விட வேண்டியிருக்கும். ஒரு உங்கள்கிட்ட நான் ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறேன். அதை எடுத்துன்னு பேங்க்குக்கு போனேன்னாக்கா கட்டுக்கட்டாக இருக்கும். பேசாமல் 1000 ரூபாய் நோட்டாக மாற்றிடு. அப்படி இல்லைன்னாக்கா ஒரு டிடி வாங்கிக்கோ, 5 ரூபா கொடுத்து பேங்க்கில் போய், இல்லை 10 ரூபா கொடுத்து டிடி. அப்போது இவ்வளோ தூக்கின்னு போக வேண்டியது இல்லைல்ல. அந்த மாதிரி எல்லா ஆசையும் சுருக்கி கருக்கி கடவுள் மேலே மாத்திரம் ஆசை. அது டிடி மாதிரி. எப்படி ரமண மகரிஷி திருவண்ணாமலையிலேருந்து வேலூருக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு உக்காந்துக்கிறார் ரயிலில். விழுப்புரத்துக்கிட்ட வர்றபோது ஒரு முஸ்லீம் ராவுத்தர் மாதிரி முருகப்பெருமான் வந்து வேலூருக்கு போகாத, எங்கள் கால்ரா பிளேக்கு விழுப்புரத்தில் இறங்கி ஷார்ட்கட்டு திருவண்ணாமலைக்கு போகன்ட்டு. ஏன்னா அவர் திருவண்ணாமலைக்கு தான் வரணும். இறங்கிடுறாரு. அங்கே போய் நைட்டு ஒரு கோயிலில் படுக்கிறாரு. மறுநாள் காத்தால் கோயில் ஆயிரு வந்து பிரசாதம் கொடுக்குறாரு, சாப்பிட்றாரு. இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு எவ்வளோ டிக்கெட்டுன்னு கேட்குறாரு. ஆயிரு இவ்வளோன்றாரு. இந்த கடுக்கனை வச்சுக்கோங்க, நீங்கள் எனக்கு திருவண்ணாமலை டிக்கெட்டுக்கு மாத்திரம் காசு கொடுங்கன்றாரு. ஆயிரம் அவ்வளோ காசு கொடுத்துட்டு ஒரு கடுக்கனை அடமானம் அப்படின்னு ஒரு சீட்டு எழுதி கொடுக்குறாரு. வெளியே வந்தோடனே நம்ம தான் திருப்பியும் வரவே போகிறதில்ல, நேராக திருவண்ணாமலையில் போய் சரண்டர் ஆக போகிறேன்னு அந்த அடமான ரசீதையும் கிழிச்சு போட்டார். இதான் எஸ், அற்றது பற்றனில் உற்றது வீடு. ஆனால் திருப்பியும் வரப்போகிறதில்ல, எனக்கு இதுக்கு அடமான ரசீது, நான் என்ன கடுக்கனை மீக்கவா போகிறேங்கிற அளவுக்கு ஒரு வைராக்கியம் உங்கள்கிட்ட இருக்கணும். வந்தார், உட்காந்தார் பாதாளலிங்கத்தில். குழவி கடிச்சது கூட சரியில்லை. அதுக்கப்புறம் சேஷாத்திரி வந்தார், தூக்குனார். இவருக்கு பாலரமன் பேர் வச்சார். ரமணாசிரமம் வந்துச்சு, அது வேறு கதை. அந்த நிலை தான் அற்றது பற்றனில் உற்றது வீடுனா எந்த எண்ணங்களுமே இல்லாமல் ஒரு பிளாங்க் மைண்டு வந்துடுறது. இன்னும் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு சினிமா கொட்டாய்க்கு போனேன்னா வெள்ளை ஸ்க்ரீன் தானே இருக்குது. அதில் ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணால் தான் அதில் காதல் காட்சி வீர காட்சியெல்லாம் வரும். அந்த மாதிரி மைண்டு பிளாங்காக இருக்கணும். மனசுன்ற ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணால் தான் அது வரும். அவன் மனசை யார் அடக்கிறானோ அவனுக்கு சினிமா நின்று போச்சுன்னு அர்த்தம். மனமது செம்மையானால் மார்க்கங்கள் செம்மையாகும். மனதுக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்தரன் ஆகல நீர பிற. எண்ணங்களே இல்லாத ஒரு நிலையை அடைஞ்சிட்டா சினிமா நின்று போச்சுன்னு அர்த்தம். அப்போ உனக்கு ஒன்றுமே இருக்காது. இந்த இடத்துல பிளாங்காக இருக்கும், ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். அண்டு நீ எதை இப்போ நான் பேசணும்னு நினைக்கிற போது அந்த கேள்வியை மைண்டில் வாங்குறது இல்லையா, நான் படி பேசின்னு இருப்பேன். அவங்க என்ன கேள்வி கேட்குறேன்னு என்ன தெரியும். அவங்க கேள்வி கேட்ட உடனே அப்படியே வந்து நேருங்க, நான் பேசிக்கின்னு இருப்பேன். எதுவும் ப்ரிப்பரேஷன்லாம் கிடையவே கிடையாது. அந்த சீக்வன்ஸ் இருக்கும். நீ எந்த கேள்வி கேட்குறியோ அது 5 வருஷம் கழித்து கேட்டால் கூட இதே சீக்வன்ஸில் தான் பதில் வரும். மாறவே மாறாது, சேம் சீக்வன்ஸில் பதில் வரும். இதுதான் அந்த வாசா மகோச்சரம், சொல்லில் விளங்கா நிர்வாணம், அடக்கப்பட்ட எம்டி ப்ரொஜெக்டரில் வரக்கூடிய விஷயங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். Question from கோவிந்தன் சார். இறைவனை உணரும் அனுபூதியை பெறுவதற்கு முன்பு தன் உயிரையே மாய்த்து கொள்வது என்ற விரக்தி நிலையில் இருந்தார் அருணகிரியார். இதே மாதிரி தெய்வீக அனுபூதியை பெறுவதற்கு முன்பு உயிரிழந்த ஒரு பறவையை தன்னால் உயிர்ப்பிக்க முடியவில்லையே என்ற விரக்தி நிலையில் இருந்தார் ராம் சுரத்குமார் சுவாமிகள். காதற்ற ஊசியும் வாராது காண் கடைவழிக்கே என்ற வரிகள் ஞானத்தை தருவதற்கு முன்பு வியாபாரத்திற்காக வெளிநாடு சென்று தனது மகன் வரட்டியை கொண்டு வந்து விட்டானே என்ற விரக்தி நிலையில் இருந்தார் பட்டினத்தடிகள். தங்கள் வாழ்க்கையில் கடவுளை அறிந்து கொண்ட தருணம்தான் தங்களால் மறக்க முடியாத அனுபவம் என்றும் அதுவே தங்களது வாழ்க்கையில் பேரானந்தம் என்றும் முந்தைய அருளுரை ஒன்றில் தாங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். இந்த பேரானந்தத்தை தாங்கள் அனுபவிக்கும் முன்பு விரக்தி நிலை என்ற ஒன்றை தங்கள் வாழ்வில் அனுபவித்ததுண்டா? அதை தாங்கள் வென்றது எவ்வாறு? நீ உலகம் எக்லிப்டிக்கல் உருண்டுன்னு வச்சுக்கோ. நீ வடக்கு திசையை நோக்கி போயிட்டே இருந்தாக்கா தெற்கு திசை வந்துடும். தெற்கு திசையிலேயே போயிட்டு இருந்தேன்னா வடக்கு திசை வந்துடும்.
அப்போ எக்ஸ்ட்ரீம் ஜாய் லீட்ஸ் யூ டு எக்ஸ்ட்ரீம் சாரோ, எக்ஸ்ட்ரீம் சாரோ லீட்ஸ் யூ டு எக்ஸ்ட்ரீம் ஜாய். லாஜிக் 1 இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? அந்த மாதிரி உலகத்தில் ரொம்ப சுகத்தை யார் அனுபவிச்சினானோ அவனும் ஞானியாவான், ரொம்ப சோகத்தை எவன் அனுபவிச்சானோ அவனும் ஞானியாவான். அருணகிரிநாதருக்கு என்ன ப்ராப்ளம்? அவர் பொண்ணு ஆசை பிடிச்சி அலைஞ்சிக்கின்னு இருந்தார். இன்னும் வியாதி வந்துச்சு, அவர்கிட்ட படுக்கிறதுக்கு எந்த பொம்பளையும் வரலை. அப்போ அவங்க அக்கா சொன்னா, அம்மா மாதிரி அந்த அக்கா, இவருக்காகவே கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தா, அப்பா நீ படுற கஷ்டத்தை பார்க்க முடியலடா, என்னால் பொண்ணு அரேஞ்ச் பண்ண முடியல உனக்கு, நானும் பொண்ணு தான் அப்படின்னு. இதே மாதிரி கதை ஆந்திராவில் இருக்குது, வேமனா, அவனுக்கு இதே மாதிரி தான் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. இதை விட கேவலம் என்ன இருக்குது? தாழ்வானவை நீ செய்யாதன்னு தாமுளவோ வாழ்வு என்னும் மாயில் நீ என்னை இட்டனையே. இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அதனால் கிளிகோபுரத்து மேலே ஏறி அவர் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு தான் போனார். அப்போது எக்ஸ்ட்ரீம் தனக்கு வியாதி வந்து நான் அக்காவே இவ்வளோ கேவலமாக நம்மக்கிட்ட வந்து கேட்குற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அந்த கிளிகோபுரத்துலேருந்து குதிக்க போகிற போது ஒரு சன்னியாசி வடிவத்தில் முருகனும் யாரோ வந்து அவரை வாயை மூட்டின்னு உட்கார தின மேலே திருவண்ணாமலை திண்ணையில் 12 வருஷம் உட்கார வச்சிட்டாங்க. சும்மா இரு சொல்லறன்னு. 12 வருஷம் ஆயிட்டு இந்த மோனத்திலிருந்து வெளியே வந்த உடனே இனி நாமே நடனாங்க, இனிமேல் நீ பாடு, சைலண்ட்டாக இருந்தது போகிறோம் அப்படின்னாங்க. எதுக்குயா நான் மேலே நடக்கணும், நான் மேலே நடக்கணும்னா அவங்க சொன்னாங்க, யா மோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவ தந்ததினாலுங்கிறார். எனக்கு வந்திருக்கிற நாலேஜ் எல்லாம் முருகனுக்கு தேவைப்படுது, அதனால் என்னை பாட சொல்லிட்டார் முருகர்னு. இது அருணகிரியோட வேமனாவோட வாழ்க்கையில் நடந்தது. பட்டினத்தார் இருந்தார், அவர் பயங்கர பணக்காரர். அவர் திருவெண்காடன் அவருக்கு பேர், திருவெண்காடு இல்லையா, புதனோட சேத்திரம். அந்த அவருக்கு குழந்தையே இல்லாமல் இருக்குது. அப்போ கடவுள்கிட்ட வேண்டி வேண்டி நான் வந்து பிறக்கிறேன்னு சிவபெருமான் அவருக்கு சொல்லிடுறாரு. மகனாக வராரு. யார்? அந்த பட்டினத்தாரா அவருக்கு. அந்த காலத்தில் இவர் நாட்டுக்கோட்டை செட்டியார். அதனால் கப்பல் வியாபாரம் பண்ணுறதுக்காக புள்ள போகிறான். போயிட்டு அவன் என்ன கொண்டாந்தான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இவர் வெயிட் பண்ணியிருக்கிறாரு. அவன் கப்பல் நிறைய சாணியில் பண்ண வரட்டி ஏற்றின்னு வந்திருக்கேன்னா இவருக்கு கேவலமாக இருக்குது. ஏன்டா போயும் வரட்டி வாங்கின்னு வரதுக்காக கப்பல் வியாபாரம் பண்ணுறதுக்கு போனேன்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு ஓலை நறுக்கு இருக்குது, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கே, காது கொஞ்சம் போன ஊசி கூட நீ போகிற போது எடுத்துன்னு போக முடியாது அப்படின்னு. இவர் அந்த வரட்டி இப்படி போட்டு உடைக்கிறாரு. அதுக்குள்ளே முத்து மாணிக்கல்லாங்குது. ஸோ திருடர்கள்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக நான் சாணிக்குள்ளே ஒழிச்சு வச்சு கொண்டாந்தேன் அப்படிங்கிறது இவர் சொல்லிடுறாரு. இவ்வளோ நல்ல மகனான்னு இவர் பார்க்குறாரு, அங்கே மகனே இல்லை, ஓலை தான் இருக்குது. அப்போது அவ்வளோ பெரிய பண பைத்தியமாக இருந்த ஒரு திருவெண்காடன் கடவுளே அவனுக்கு மகனாக பிறந்து இந்த ஞானத்தை கொடுத்துட்டு போனோடனே பண ஆசை முடிஞ்சு போச்சு. அதனால் அவர் ஞானியாக மாறிடுறார். அதுக்கப்புறம் இனிமேல் எதுவும் வேணான்ட்டு அவளை பணத்தை கணத்தை எல்லாத்தையும் விட்டு ஒரு மரத்துலேயே எங்கள் அம்மா கொல்லி வச்சுட்டு நான் போகிறேன் ஊரை விட்டுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு கொல்லி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் ஊராக அழைச்சி திருவொத்தியூரில் வந்து அவருக்கு பேய்க்கரும்பு இனிக்கிற போது ஞானம் கிடச்சிடுது. இது அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. அருணகிரிநாதர் என்ன சொல்கிறாரு? அகம் மாடு மடந்த எனும் ஆசையில் முயங்குவோனுங்கிறார். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இப்போ துரியோதனங்கிறான். அவங்ககிட்ட கேட்குறாங்க, பஞ்சபாண்டவர்களுக்கு 5 ஊர் கொடுப்பா, 5 வீடு கொடுப்பா, அதெல்லாம் முடியவே முடியாதுன்றான். அது என்ன? மண்ணாசை. ராவணங்கிறான், கடைசி வரைக்கும் சீதையை தொடவே இல்லை அவன். ஏன்னா அவனுக்கு சாபம் இந்த விருப்பப்படாத பொண்ணை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால் அவன் கடைசி வரைக்கும் என்ஜாய் பண்ணவே இல்லை. ராவணன் பெண்ணாசைனால கேட்டான், துரியோதனம் மண்ணாசைனால கேட்டான். இப்போ இந்த உலகத்தில் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த 3ல் பட்டினத்தார் பொன்னாசையில் கேட்டார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேட்ச் இருக்குது. ஏதோ ஒரு ஆசையில் அவங்க இந்த உலகத்தில் பிறந்துடுறாங்க. அதை விடுற போது அவங்க ஞானிகளாக மாறுறாங்க. எந்த ஆசை அவங்கள பிடிச்சி வச்சுருந்ததோ, ஒரு கப்பலுக்கு அந்த கப்பல் நங்கூரம் பாய்ச்சி ஹார்பரில் நிற்கிற போது நகரவே நகராது. அந்த ஆங்கார்ன்றாங்க இல்லையா, நங்கூரம், அதை தூக்கிட்டா இங்கேருந்து அமெரிக்கா ஜப்பான் வரைக்கும் போகும். அந்த மாதிரி இந்த ஆசை தான் ஒன்று இந்த பிறவி கடலில் பிடிச்சி வச்சுருக்கிற விஷயம். ஸோ ஆசையை விட்டுட்டு வச்சுக்கோ, நீ எங்கே வேணால் போயிடலாம், எப்படி வேணால் இருக்க முடியும் இந்த உலகத்தில். உன்னை எதுவுமே பாதிக்கிறது, உன்னை பிடிச்சி வைக்கிற விஷயம்னு ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி இவர் கேட்ட கேள்விக்கு இதெல்லாம் இனிஷியல் சிந்தனைகள். சிவசங்கர் பாபா எடுத்துக்கலாம்.
நான் வந்து எக்ஸ்ட்ரீம் சஃபரிங்கை பார்த்து எக்ஸ்ட்ரீம் ஜாய்க்கு வந்தவன். அதாவது முதல்ல என்னுடைய வாழ்க்கைன்றதுக்கு ஒரு நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்டில் ஒரு வில்லேஜ், எங்கள் அப்பா ஒரு ஸ்கூல் டீச்சர். என்னை படிக்க வைக்கிறதுக்கு கூட வசதி கிடையாது. நாங்கள் 3 பிரதர்ஸ் 3 சிஸ்டர்ஸ். அப்போது நான் கோயம்புத்தூரில் போய் ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா பெருநைக்கம்பாளையத்தில் ஃப்ரீயில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 750 ரூபா ஸ்காலர்ஷிப் கிடச்சி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து அந்த ஸ்காலர்ஷிப்பில் படித்தேன். ஸோ வாழ்க்கையில் ஃபுல் பாவர்ட்டி தான் பார்த்தோம். சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். நாங்கள் ஹாஸ்டலுக்கு போனப்புறம் ஓகே, அங்கே வந்து சாப்பாடெல்லாம் ஹாஸ்டலில் போடுவாங்க, அதில் ஒன்றும் ப்ராப்ளம் வரல. வீட்டில் இருந்த காலத்தில் 8 பேர் சாப்பிட்ணும். அப்பா அம்மா 3 பசங்க 3 பொண்ணுங்கள்லாம் சாப்பிட்ணும். என்ன விளையாட்டா? ஸோ அந்த காலத்தில் எங்கள் வாத்தியாருங்களுக்கு என்ன சம்பளம் 150 ரூபா 250 ரூபான்னு இருக்கும். அந்த காலத்தில் நான் சொல்கிறதில்ல 1954, நான் 49ல் பிறந்தேன். எனக்கு 5-6 வயசு இருக்குதுன்னு வச்சுக்கோ. 84 என்ன இருந்திருக்கும் அவங்க சம்பளம். ஸோ இது ஒரு இது. அதுக்கப்புறம் நாங்கள் போனோம், நல்லா வந்தோம், ஸ்காலர்ஷிப் வந்துச்சு. வேலூரில் இது வாணியம்பேட்டில் படித்தோம், எல்லாம் வேறு விஷயம். ஸோ எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நான் 10 ரூபாய் எடுத்துன்னு மெட்ராஸ்க்கு வந்தேன். ஒன்றும் எடுத்து மாதிரி. ஏன்னா எங்கள் அண்ணா வந்து ஜிசிடியில் படிச்சிருந்தான், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில். அண்டு எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, என்னால் ஒன்று இதுக்கு மேலே படிக்க வைக்க முடியாதுன்னு. சரி, இன்னும் 10 ரூபாய் எடுத்துன்னுட்டு மெட்ராஸ்க்கு வந்து பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் இறங்கினேன். இறங்கிட்டு பிராட்வேயில் எனக்கு யாருமே தெரியாது மெட்ராஸில். ஸோ ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்குறேன். 3ஆவது கடை வர்றபோது எனக்கு வேலை கிடச்சிச்சு. 1 2 3/95 பிராட்வேயில் வேலை கிடச்சிச்சு. தங்கறதுக்கு எல்லாம் கிடையாது, கையில் 10 ரூபாய்க்கு மேலே ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு செட் இருந்தோம், பிரிட்ஜலால் அரியான்னு பேர். ஏதோ ஒரு காரியத்தில் அவருக்கு என்னை பிடிச்சி போச்சு. அதனால் அவருடைய கேபின்லேயே இன்னொரு டேபிள் சேர் போட்டு என்னை உட்கார வச்சார். ஃபஸ்ட்டு ஜாப்பே நான் கிளர்க்காக போகல, மேனேஜராக தான் போனேன். அது பிளைன் லக். 250 ரூபா என்னுடைய ஸ்டார்டிங் சேல்ரி. அப்போது 1968 250 ரூபா ஓகே தான். அண்டு அவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அப்புறம் நான் மேலே வந்துட்டேன். மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்னு ஒரு கம்பெனி கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்காவிலேருந்து வந்து கெமிக்கோன்னு ஒரு ஆள், கெமிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன். அதில் ஒரு ஆள் இந்த மண்டகோ மாதிரி. நான் அவனை போய் பார்த்தேன் பிஸ்னஸ்க்காக. நான் ஆரம்பத்தில் மார்க்கெட்டிங்கில் தான் இருந்தேன். அதை அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டேன்னு ஏன். அதனால் அவன் வந்து பாம்பேயில் மிஸ்டர் பென்சன் இருந்தான், மிஸ்டர் லாங். அவனுக்கு இது மாதிரி மிஸ்டர் சங்கர் மேனேஜர் கான்ட்ராக்டட் மீ, ஐ எம் இம்ப்ரெஸ், ஐ எம் அவார்டிங் த கான்ட்ராக்ட் யூன்ட்டான். அப்போது ஒரு பெரிய கான்ட்ராக்ட், கெமிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன் மெட்ராஸ் ஃபெர்டிலைசரில் கட்டுறதுக்கான கான்ட்ராக்ட். அவங்களுக்குள்ள நிறைய பேர் இருப்பாங்க. டார் ஆலிவர், லார்சன் அண்ட் டூப்ரோ, சைமன் கார்வஸ் இந்தியா, இது மாதிரி ஒரு 70-30 பேர் அந்த கம்பெனிக்கு டர்ன்கி ஆப்ரேட்டர்ஸ்னு பேர். வேலையை பிரித்து கொடுப்பாங்க. நான் எனக்கு ஒன்றுமே தெரியாது, பிஸ்னஸ் பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. நான் 250 ரூபா சம்பளத்துக்கு போனவன் 10 வருஷத்துக்குள்ளே 6000 ரூபாய் சம்பளத்துக்கு வந்துட்டேன். 6000 ருபீஸ் எனக்கு சேல்ரி வந்துச்சு 10 வருஷத்தில். அந்த காலத்தில் 6000 ரொம்ப பெரிய சம்பளம். கல்கட்டாவிலேருந்து எங்கள் கம்பெனி ஜென்ரல் மேனேஜருக்கே 4000 ரூபா தான் சம்பளம். அந்த அளவுக்கு ஏதோ ஒரு வேகமாக கடவுள் மேலே கொண்டு போனார். கல்யாணம் ஆச்சு. எல்லாம் அண்ணா நகரில், முதல்ல பாலக்கார் தெருவில் இருந்தேன். அதுக்கப்புறம் அண்ணா நகரில் ஒரு பங்களாவுக்கு போனேன். அண்ணா நகரில் அந்த காலத்து பங்களாலாம் 400 ரூபா தான் வாடகை. நல்ல பங்களா, தனி இண்டிபெண்ட் பங்களா. ஸோ இப்படி லைஃப்பில் எல்லாம் பார்த்தோம். பார்த்து ரோட்டரி கிளப் ஆஃப் அண்ணா நகர் தலைவரானேன். மெட்ராஸ் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் வந்து ஒரு 14 வருஷம் தலைவராக இருந்தேன். அதுக்கப்புறம் இதில் அண்ணா நகர் சிவா விஷ்ணு கோயில் இல்லையா, ஹரிஹர தேவதாத்தி ஆலயம்னு பேர் இருக்குது அந்த காலத்தில். அந்த கோயிலுக்கு நான் தான் ஃபவுண்டர் பிரசிடெண்ட்டு. இப்படி ஒரு 3 பஸ்ஸு வாங்கினேன். ஃபேக்ட்ரிக்கெல்லாம் ஸ்டாஃப் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற பஸ்ஸாக விட்டேன். 4 லாரி வாங்கினேன். மாடர்ன் பிரெட்டுக்கும் கொக்கோ கோலாவுக்கும் இது கொடுத்தேன், டிரான்ஸ்போர்ட்டுக்கு கொடுத்தேன். கன்மேன் போட்டு 6 வேன். கனரா பேங்க்காரங்க அவங்க வேனெல்லாம் எனக்கு கொடுத்து, நீ இதை ஆப்ரேட் பண்ணிக்கோ, இந்த 6 வேனுக்குள்ளே பணத்தை உன்கிட்ட வர வேண்டிய பில்லில் கழிச்சுக்கிறேன்னு எனக்கு கொடுத்துட்டாங்க. பிளைன் லக்கு, தொட்டதெல்லாம் விளங்கும். ஸோ அது ஒன்று பண்ணேன். அதுக்கப்புறம் மைசூர் சாண்டல் சோப், ஜாஃப்ரே மேனஸ், கிளாஸ்கோ, டிடிஸ் இந்தியா, இதுக்கெல்லாம் வந்து பிராட்வேலேருந்து ஆரம்பித்து பொன்னேரி வரைக்கும் நான் தான் ஸ்டாக்கிஸ்ட், நார்த் மெட்ராஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டாக்கிஸ்ட். இப்படி லட்சமாக சம்பாதிச்சேன். தொட்டதெல்லாம் விளங்குச்சேன். கூப்பிட்டு பிஸ்னஸ் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ அண்ணா நகரில் பங்களா கட்டணும், ஷூட்டிங் எடுப்பாங்க எங்கள் வீட்டில். அப்போ ஒரு நாளைக்கு 5000 ரூபா வாடகை வரும் எனக்கு. உறவை காத்த கிளி, தலைநீ மந்திரம், இதெல்லாம் எங்கள் வீட்டில் எடுத்து ஷூட்டிங் தான்.
அப்படி எது தொட்டாலையும் விளங்குச்சு, எது தொட்டாலையும் விளங்குச்சு. நான் கஷ்டப்படவே இல்லை வாழ்க்கையில். ரத்தனகிரி சாமி எனக்கு ஒரு நாள் எழுதி கொடுத்தாரு. என்னது, எல்லாமே தேடி வரும்னு எழுதி கொடுத்தாரு. நீ எதுவுமே பண்ண தேவையில்லை, எல்லாமே உன்னை தேடி வரும்னார். அதே மாதிரி தான் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. அப்போ நான் வந்து இதுக்கெல்லாம் கேரளாலே எனக்கு நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை போய் அவங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுப்பேன் நியூ இயருக்கு. அப்படி கிஃப்ட் கொடுத்துட்டு வர்றபோது நாகர்கோவில் பக்கத்தில் மயிலாடின்னு ஒரு ஊர், அங்கே ஏதோ ஒரு சிற்பக்கலை கூடம் பார்த்தேன். உள்ளே போனபோது அவன் சொன்னான், ஒரு ஐப்பசாமி சிலை ரெடி ஆகுது, நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னா. நான் அவனும் சொல்ல, அவனே பூஜை போட்டான், கண்ணு திறந்தான், அது ஒரு மஞ்சள் துணியில் சுற்றி கொடுத்தான். வர வழியில் நான் மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து எல்லா கோயிலையும் அதை வச்சு அண்ணா நகர் நான் புதுசாக கட்டின பங்களாவில் இருக்கிற பூஜை ரூமில் கொண்டு போய் அதை வச்சுட்டேன். அப்போ May 11, 1983 ஜெயேந்திர சரஸ்வதி அண்ணா நகர் வந்திருந்தார். நான் தான் தலைவராச்சே, உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுங்க வருவாருனாங்க. கூப்பிட்டேன், வந்தார். வந்தவர் அந்த ஐயப்பனுக்கு பூவெல்லாம் போட்டு பூஜை பண்ணி, ஐயப்பன் ரொம்ப தேஜஸாக இருக்கான், நீங்கள் இவருக்கு ஒரு கோயில் கட்டுங்கோ அப்படின்னாரு. அவர் சொல்லிட்டு போட்டார். அதுக்கப்புறம் நான் சீரியஸாக எடுத்துக்கலை. எனக்கு ஒரு ஆள் லெட்டரு போட்டான், நொச்சூர் சாமியார்னு பேர், அகஸ்தியர் ஆசிரமம்னு பாலக்காடு பக்கத்தில் கொடுவாயூருங்கிற இடத்துல வச்சுருக்கிறான் அந்த ஆள். அவர்கிட்ட ஒரு ஓலை அகஸ்தியர் இருந்துருக்கு. அந்த ஆள் எனக்கு லெட்டர் போட்டான், இந்த மாதிரி என்னுடைய ஓலையில் உங்களை பற்றி வந்திருக்கு, நான் வந்து என் செலவில் உங்களை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு என் செலவில் ஒரு யாகம் பண்ணி சியாமலா கனக சங்கர்ஷினிங்கிற 48 எழுத்து மந்திரத்தில் உங்களுக்கு நான் கலச அபிஷேகம் பண்ணணும்னு வந்திருக்குது அப்படின்னா. அப்போல்லாம் நான் வந்து என்கிட்ட 3 கார் இருக்கும். ஸோ ஒரு புது கார் வேறு வாங்கினேன். அப்போ TMJ 1994 80,000 ரூபாய்க்கு கார் வாங்கி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கெல்லாம் போட்டு 1.25 லட்சம் ஆயிடுச்சு. நான் அந்த கார் எடுத்துட்டு நேராக இதுக்கு போனேன். கர்னூலில் இருந்த காஞ்சி மகாபெரியவரை பார்க்கலான்னு போனேன். சாயந்தரம் 6 மணி ஆனால் யாருக்கும் பார்க்க மாட்டாருன்னாங்க. தூரத்துலேருந்து கும்பிட்டேன். அங்கேருந்து மந்திராலயம் கிட்டேன்னாங்க. எதுவும் என் பிளானில் இல்லை. ஸோ மந்திராலயம் போனேன், அங்கே ரூம் கிடைக்கல. கார்லேயே படுத்துருந்தேன். துங்கபத்திரியில் குளித்தேன், ராகவேந்திரை பார்த்துட்டு நேராக வந்தேன். வர்ற வழியில் அஹோபிலத்துக்கு போய் மலை மேலே ஏறி அந்த அருவியிலெல்லாம் குளிச்சுட்டு நரசிம்மரெல்லாம் பார்த்துட்டு மெட்ராஸுக்கு வந்தேன். வந்தபோது தான் இந்த லெட்டர் அங்கே இருந்துச்சு, நீங்கள் வாங்க நான் உனக்கு பூஜை பண்ணுவோன்ட்டு. சரின்னு போனேன். நான் மழையில் நனைஞ்சிக்கிட்டே நேராக குருவாயூர் போனேன். அங்கேயும் ரூம் கிடைக்கல. அதே காரில் இருந்து காலையில் குருவாயூரப்பனை பார்த்து நேராக கோயம்புத்தூரில் வந்து பாஷா பாயின்னு ஒரு ஆள், அவங்ககிட்ட இந்த காரை ரிப்பேருக்கு விட்டு அங்கேருந்து ஒரு டூரிஸ்ட் கார் எடுத்துன்னு போய் யாகம்லாம் பண்ணிச்சு, அபிஷேகம்லாம் பண்ணாங்க. முடிச்சு திருப்பியும் கோயம்புத்தூரில் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் அவ்வளோ வருஷமாக 1968 பிராட்வேல தான் இருக்கேன். ஆனால் நான் காளிகாம்பாள் கோயிலுக்கு போனதே இல்லை. அப்போ அந்த ஆள் பண்ண யாகம் எது? காளிக்கு பண்ண யாகம். அப்போ அந்த கோயிலுக்கு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். அதுக்கப்புறம் டெய்லி காத்தால சாயந்தரம்லாம் போவேன். அந்த மாதிரி அது அப்படியே பழகி போச்சு. ஒரு நாள் நான் அங்கே இருக்கிற சிவாச்சாரியார் கேட்டேன், இந்த மாதிரி ஜெயேந்திரர் ஒரு கோயில் கட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்ன. இந்த திருவேற்காடு ராமதாஸ் சாமி தான் எக்ஸ்பர்ட்டு, அவரை பிடி வந்துக்கிறார் பாருங்க. அவர் சொன்னார், நாளைக்கு நான் அண்ணா நகர் வர்றேன், ஆனால் அங்கே வந்து என்னை உங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு போனார். அண்ணா நகரில் அவர் கார் எடுத்துன்னு போய் கூட்டின்னு வந்தேன். வந்து நவரத்தனை வச்சுக்கிறேன்னாரு. இல்லை என்ன போய் நவதானியம் வாங்கியானார். என்கிட்ட ஐப்பசாமி இது ஒரு தகுடு இருந்துச்சு, அதை கடைக்காலில் வச்சார். நவதானியத்தை வச்சு பூஜை பண்ணிவிட்டு வந்து நீ கோயில் கட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு, நான் அன்றைக்கி ஏற்கனவே ட்ரீட் வாங்கி வச்சுருந்தேன் சபரிமலை போகிறதுக்கு. அப்போது ஒரு ஆள் வந்தான், நாராயண சபதின்னு சொல்லி, இந்த மாதிரி சாமியார் அனுப்பிச்சார், நீங்கள் ஏதோ கோயில் கட்டணுமான்னு லிஸ்ட்டெல்லாம் வாங்கினா காட்டினா. அந்த மாதிரி சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் டிசம்பர் 13, 14, 15 3 நாள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 70 ஆயிருங்கோ. எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. காஞ்சிபுரத்தில் ஏகம்பரேஸ்வரர் கோயில் இருக்கிற ராஜப்பா சிவாச்சாரியார், சங்குவாத்தியம் மகாலிங்க சிவாச்சாரியார்னு சொல்லி நம்ம காளிகாமல் சிவாச்சாரியார், சம்பந்தி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க. அவ்வளோ பேரும் எங்கள் வீட்டில் தங்கி 3 நாள் கும்பாபிஷேகம். வீரமணி தாசன் இல்லை, ஒரிஜினல் வீரமணி கச்சேரி. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணணும். எல்லாம் சொந்த செலவு. இந்த கோயிலெல்லாம் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை சபரிமலைக்கு போயிட்டு வந்தேன். முதல் இருமுடியே எங்கள் அம்மா தான் எடுத்தான் அந்த கோயிலேருந்து கட்டின. இதுக்கு பின்னால் போயிட்டு வந்தேன். அப்போது ஜனவரி 26 ஒரு வருஷம் ரத்னகிரி கோயிலில் இந்த அபிஷேகம் இருக்கும்.
சாமி சொன்னார் அன்றைக்கி லீவ் இருக்கும், ரிப்பப்ளிக் டே, அன்றைக்கி நீ புக் பண்ணிக்கோன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கட்டினா ட்ரஸ்ட் மாதிரி. அவர் நான் அந்த கோயிலில் அந்த தேதியில் நம்ம பூஜை இருக்கும். அந்த மாதிரி அந்த பூஜை நடக்குது. என் ஒய்ஃபு, என் பையன், பொண்ணெல்லாம் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை வாழ்க்கையில். இப்போ தான் சொல்லின்னு வரேன், இவ்வளோ வசதியில் தான் உட்காந்துருந்தேன் நான். ஆனால் அழுதேன். எதுக்கு அழுதுன்னு தெரியாது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அழுதுனேக்கிறேன். பக்கத்தில் ஒய்ஃப் உட்காந்து கட்சி கொடுக்குறாங்க. சாமி என்னையே பார்த்துன்னு இருக்காரு. ஒரு சீட்டு எடுத்து எழுதார், இந்த மாத இறுதிக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு வரவேற்கத்தக்க மாறுதல் நிகழும், அருளாசிகள் அப்படின்னு எழுதி கொடுத்தாரு. எனக்கு அப்போ கூட ஏதோ பிஸ்னஸ் பற்றி தான் சொல்கிறாரு போல இருக்குதுன்ட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. வந்து அண்ணா நகரில் நான் எப்பயுமே தனியாக தான் படுத்துக்குவேன், குடும்பத்தோடலாம் படுக்க மாட்டேன். அப்போது ராகவேந்திர சாமியில் அவர் வந்தார். அங்கே தான் போய்ட்டு சீக்வன்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும். வந்து நானும் அவரும் நிற்கிறோம். என்னுடைய உடம்பு இறந்து கிடக்குது. பந்த பாடுறா அப்படிங்கிறாரு. ஸோ என் உடம்பு இறந்து கிடக்குது. அந்த உடம்புலேருந்து ஒரு 5 தலை நாகம் வெளியேறி பழனி முருகனுக்கு இடது பக்கத்தில் போய் நிற்கிது. பாம்பு மறைஞ்சிட்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் தங்கமயமான ஒரு சித்தர் வர்றார். பௌர்ணமிக்கு 8 ரூபா, 11 பௌர்ணமி அப்படிங்கிறார். எங்கள் சித்தர்கள் பாஷையில் 8 ரூபான்னா அகல்ட் பவர்ஸ்னு அர்த்தம், அஷ்டமா சித்திகள். 8 ரூபா, 11 பௌர்ணமிக்குள்ளே உனக்கு இந்த பவரெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. 2 மந்திரம் கொடுத்தார். ஒன்று சராச்சரம், ஒன்று அஷ்டாச்சரம். அதுக்கப்புறம் என் லைஃப் மாறி போச்சு. ஆஃபீஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, குடும்பத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்போ பாரு உட்காந்து அழுதுனே இருப்பேன். புரசை அருணகிரி கேசட் போட்டு உட்காந்து அழுதுகினே இருப்பேன். திடீர்னு சிங்கம் மாதிரி கத்துவேன். ரோட்டில் போகிறவங்களாம் இந்த அழுக்கி என்னாச்சுன்னு எட்டி பார்ப்பாங்க. பாம்பு மாதிரி போய் தடால்னு பின்னால் விடவும் ஒரு அடிப்படாது உடம்புல. இப்படி ஒரு எக்ஸ்டசிக் லெவலுக்கு போயிட்டேன் நான். அவ்வளோதான். எல்லாத்தையும் விட்டு சட்டு போட மாட்டேன், செருப்பு போட மாட்டேன். ஒரு கருப்பு வேஷ்டி கட்டின்னு இன்னும் பையில் ஒரு கருப்பு வேஷ்டி வச்சுக்கிட்டு, ஏன்னா இறந்து போனேன் எங்கள் மதர் சைடு தாத்தா ஒருத்தர். அவர் வந்தார், நீ 18 நாள் தேசாந்திரம் போயிடுன்னு சொன்னார் கனவுல. வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு தேசாந்திரம் போட்டா பரதேசி மாரி போயிடுறான்னு அர்த்தம். வேறு காரணம் இருக்கும். 18 வருஷம் ராகுதசையில், அதனால் 18 நாள் அதுக்கு இணையான அது போகணுன்னு அர்த்தம். இப்படிலாம் போயிட்டேன். ஊராக அலைஞ்சி கடைசியில் மயந்திருக்குது எங்கே இருக்குது, ஸ்ரீசைலம் எங்கே இருக்குது, அது எங்கே மருத்துவாள் மலை எங்கே, நம்பி மலை எங்கே, போகாத இடம் கிடையாது. இப்படி ஒரு 5 வருஷ காலம் எல்லாம் பரதேசி மாரி எல்லா இடத்துலையும் அழிவேன். சாப்பிட மாட்டேன். ரொம்ப பயங்கரமாக 48 நாளும் சாப்பிடாம இருப்பேன். எனக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் இருந்ததில்லை. அதுக்கப்புறம் காடு ரொம்ப பழகி போச்சு. அதனால் போய் அம்பாத்தம்புதத்தில் இறங்கி அங்கே வந்து பால்கோவா வாங்கிக்குவேன். ஒரு 4 ரூபாய்க்கு எலுமிச்சங்காய் ஊறுகாய் வாங்கிக்குவேன். 1 கிலோ அரிசி வாங்கிக்குவேன். காட்டுக்குள்ளே போய் ஒரு கைப்பிடி அரிசி போட்டு கஞ்சி காய்ச்சிக்குவேன். 1 கிளாஸ் கஞ்சி, ஒரு ஊறுகாய் தொட்டுன்னு சாப்பிட்ருவேன். ஒரு பால்கோவை போட்டு கலக்கி காஃபி மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடிச்சுவேன். இப்படிலாம் அட்வென்ச்சர் மேன். அங்கே என்ன ஒரு ரூமாக கட்டி விட்டுக்கிறாங்க, பாறை மேலே பத்துக்குன்னு இருப்பேன். பக்கத்துலேயே கரடி கே வாக்கிங் போகும். இது மாதிரிலாம் ரொம்ப அனுபவங்கள்லாம் வந்திருக்குது காட்டில். பெரிய அனுபவங்கள் அதெல்லாம், பலவிதமான அனுபவம். சாதாரணமாக இல்லை. ஒரு இருந்தாலும் ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை எனக்கும் மயந்திரிக்கு இருந்ததுனால அங்கே போகிற மாதிரி வந்தது. இதெல்லாம் வாழ்க்கையில் நடந்தது. அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு வந்தபோது தான் சாமி சொன்னார், ஒரு பிறவிலையும் நீ இந்த குடும்பத்தை விட்டுட்டு ஓடி போகிற, அதனால தான் உனக்கு அடுத்த பிறவி வருது. இந்த பிச்சைக்காரன் சொல்கிறேன், இந்த ஜென்மத்தில் உன் கடமையை நிறைவேற்றிட்டு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்றாரு. சரி, வேறு வழி இல்லாமல் மெட்ராஸ்க்கு வந்தேன். முதலாளியே இல்லை, பிஸ்னஸ்ஸு ஒரே கோர்ட்டு கேஸு எல்லாம், பதில் வர வேண்டியது வரல, கொடுக்க வேண்டியது கொடுத்தாகணும். இப்படி ரொம்ப பிரச்சனைலாம் பார்த்தேன் லைஃப்பில். ஸோ எல்லாத்தையும் விற்க வேண்டி வந்தது. வீடு, காரு, பஸ்ஸு, வேறு எல்லாத்தையும் விற்றேன். விற்றுட்டு அதே அண்ணா நகரில் 400 ரூபா அது ஒரு வாடகை வீடு, சௌந்தர்யா காலனியில். ஒரு கம்பெனி மேனேஜர் எனக்கு தெரிஞ்சவர் தான். ஸோ அவருடைய வீடு வாடகைக்கு எடுத்து அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே இதுக்கு வந்துட்டேன், ஸ்ரீநகர் காலனி சைதாப்பேட்டைக்கு வந்துட்டேன். திருப்பியும் புது வாழ்க்கை ஆரம்பித்தேன். மவுண்ட் ரோடு, வாலாஜா ரோட்டில் ஒரு கொரியர் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு லாரி வாங்கி மாடர்ன் பிரெட் கம்பெனிக்கு மெட்ராஸ் பாண்டிச்சேரி ட்ரிப்பு விட்டேன். ராகவேந்திரா ஷிப்பிங்னு ஷிப்பிங் கிளியரிங் ஆஃபீஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒரே வருஷத்தில் 5 வருஷம் சம்பாதிச்சிட்டேன் ஃப்ரம் ஸ்க்ராச். அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக். பையனை கிறிஸ்டன் இன்ஜினியரிங் படிக்க வச்சேன். பொண்ணு வந்து எச்ராஜி MOP வைஷ்ணவாவில் படித்தான். ஜனவரி 16, 1996
குடும்பத்தெல்லாம் விட்டு அவங்கெல்லாம் போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சாமி ஆகிட்டேன். அன்றையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் எத்தனையோ தடவை அமெரிக்கா போயிருப்பேன். என் பன்னெண்டு பிள்ளை குட்டிங்களை பார்க்க மாட்டேன். இப்படி தான் இருக்கேன் நான். இப்படியே வந்துச்சு வாழ்க்கை தான். எனக்கு அவங்க சொன்னது பொறுப்பை நிறைவேற்றிட்டு என்ன வேணால் பண்ணிக்குவேன்னாங்க. அந்த மாதிரி தான் நான் இருக்கேன். இதெல்லாம் உன்னால் பண்ண முடியுமான்னு சொல்லி இப்போ நான் சொல்கிற இத்தனை அனுபவங்களும் உன்னால் தாக்கு பிடிக்க முடியுமா? எவ்வளோ மானம், எவ்வளோ அவமானம், எல்லாத்தையும் தாக்கு பிடிக்க வேண்டியிருக்கும். அவ்வளோ காரு பஸ்ஸு வேன் வச்சுருந்தேன். நான் 7J பஸ்ஸில் போவேன். பார்க்குறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, எப்படி இந்த ஆள் பாரு, கடவுள் மேலே எண்ணம் வர வேண்டியதுதான், இவ்வளோ வந்தால் பாரு இப்படி இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாருன்னு வாங்க. விதவிதமாக சொல்லுவாங்க ஜனங்க. அதெல்லாம் கண்டுக்கவே தேவையில்லை. உன் பாட்டுக்கு நீ போக வேண்டியதும் வேலைக்கு செய்ய வேண்டியது. வாழ்க்கையில் எல்லா மானம் அவமானம் தான் உற்ற நோய் நோன்றல் பார்த்து முடிச்சுட்டு தான் திருசங்கர் பாபா இன்றைக்கி இந்த நிலையின் தெரியாத அடங்குகிற இவ்வளோ உயரங்களை தொட்டிருக்கிறார். ஆனால் நீ என்கிட்ட கப்பல் மொழிக்கு போச்சுன்னு சொன்னாலும் இப்படி தான் உட்காந்துருப்பேன். ஒன்றுக்கு 50,000 கோடி அமெரிக்கன் பிரசிடென்ட் அனுப்பிச்சாருனாலும் இப்படி தான் உட்காந்துருப்பேன். எதுவும் பாதிக்கிறதே இல்லை. நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை. நன்றே வரினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. எனக்குள்ளதெல்லாம் உனதென்றே அழித்து விட்டேன் உனக்கே பரம். நடுக்கடலில் வீழ்கினும் என்னை கரையேற்றுதல் திருவுளமே. இதுதான் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை. நிறைய இருக்குது. அதாவது தருதுயரம் தழாயேல் சரணல்லார் சரணில்லை, விரைகுழு மலர்பொழில் சூழ் வித்துவக்கோட்டு அம்மானே, அரிசினத்தால் ஈன்றதாய் அடித்திடனும் மற்றவள் தான் நல்லிணைந்து அழும் குழவி அதுபோன்று இருந்தேனே. கடவுளே, நீ கொடுக்குற கஷ்டத்திலிருந்து நீ என்னை காப்பாற்றலைன்னா வேறு யாரும் காப்பாற்ற முடியும்? ஒரு குழந்தைய அம்மா காரி போட்டு அடிக்கிறா, அப்போ கூட அந்த குழந்தை அம்மான்னு தானே கத்துது. அந்த மாதிரி எனக்கு உன்னை விட்டால் ஆள் இல்லைடா பாவின்னு அர்த்தம். இன்னொரு பாசம் இருக்குது, அன்றே என்ற நாவியும் உடமையெல்லாமும் குண்டே எனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, நீ நன்றே செய்வாய் பிழையோ செய்வாய், நானே அதற்கு நாயகமே. என் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் கடவுளே நீ எடுத்துக்கின எண்ணிக்கோ. அதனால் என் வாழ்க்கையில் சுகம் சோகம் மானம் அவமானம் நல்லது கெட்டது எது வந்தாலும் உனக்கு தானே எனக்கு என்ன இருக்குது அதை பற்றின. இந்த மாதிரி நிஜமாகவே வரணும். சும்மா ஒரு ட்ராமா டைலாக் மட்டும் இல்லை. எந்த ஒரு சூழ்நிலை எதிராளி உன் மேலே காய் தூப்பினா கூட நீ இப்படியே உட்காந்துக்கணும். நம்ம மேலே காய் தூப்பினாலும் உனக்கு கோபமே வரக்கூடாது. இது மிக உயர்ந்த நிலைகளை தொட வேண்டி இருக்கும். அதெல்லாம் தொட்டால் தான் இந்தமாரி நீ இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன் பண்ணிட்டு காலெல்லாம் கடை இல்லாமல் ஜாலியாக ஊஞ்சல் உட்காந்து அட்டடிக்க முடியும். உங்கள்கிட்ட அந்த பவர் வந்தால் தான் உன்னை தேடி ஜனங்கள்லாம் வருவாங்க இல்லையா? ஜனங்கள்லாம் ஏன் வராங்க? இந்த குட்டி குழந்தைங்கள்லேருந்து ஏன் வராங்கன்னா ஆத்மாவில் ஒரு பலம் வரும். அப்போ உன்னுடைய ஆத்மாவுக்கும் என்னுடைய ஆத்மாவுக்கும் கனெக்ஷன் இருந்தால் நீ என்கிட்ட வருவேன். எல்லோரும் வந்துட முடியாது. என்கிட்ட வரணுன்னா கூட உங்கள்கிட்ட பவர் இருக்கணும். உன் ஆத்மாவில் அவ்வளோ பவர் இருந்தால் தான் என்கிட்ட வருவேன். ஸோ எல்லாம் பெரிய நிலைகள். இதெல்லாம் ஒரு காலம் வருகிற போது இப்படி சீக்கிரம் வருது. அப்போ ஜனங்களுக்கு புரியும் எப்படி ஒரு ஞானி உருவாகிறான். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இடரையும் தள்ளிடணுங்கிற நிலைகள்லாம் தாண்டி வந்தால் தான் ஒரு ஞானி வர முடியும். நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ சாமியாருங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வேஷம் கட்டுறாங்க. கையில் ஒரு குச்சி தாடி அது இதெல்லாம் வச்சு நாம் ஜாலியாக பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு வரேன். ஏன்னா எனக்கு நீ என்னை நம்பணுன்ற எண்ணமே இல்லை. நீ என்னை நம்பி எனக்கு என்ன ஆகணும்? நான் தான் பணக்காரன்னு சொல்கிறேன். என்கிட்ட இல்லாத வசதியே இல்லை. எல்லா வசதியும் என்கிட்ட இருக்குது. நிறைய துட்டு கூட இருக்குது. அதனால் எனக்கு உன் தெய்வம் தேவையில்லை. அதனால் நான் தாவேடி வச்சு காவி கட்டி மொட்டை போட்டுன்னுட்டு நான் சாமி அத்தன்னு உன்னை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய வேலை எனக்குண்ணா. நானாக தான் இருப்பேன். நீயா இரு. நான் உன்னை கேள்வி கேட்க மாட்டேன், நீ என்ன கேள்வி கேட்காது. நீ என்ன கேள்வி கேட்கக்கூடாது. இது ஒரு ஹையஸ்ட் லெவல். கூடி சீக்கிரம் இது என்னன்றதெல்லாம் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. विना वेंकटेशं ननातो ननादस् सदा वेंकटेशं स्मरामि स्मरामि. हरे वेंकटेश प्रसीद प्रसीद प्रियं वेंकटेश प्रयच्छ प्रयच्छ. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने. ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे. आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे. ओम जय शिव शंकर रे. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம். சுவாமி அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே.
கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே शङ्करं शिवशङ्करं 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 இல்லறத்து ஞானி எங்கள் சித்த யோகி அற்புதம் ஈடில்லாத கர்மயோகி தெய்வம் என்னும் தத்துவம் வில்லறத்து ராமன் சென்னை வீதி வந்த அற்புதம் விரித்துரைக்கும் உண்மையாவும் புதிய வேத புத்தகம் பாவமூட்டை சுமந்து சாகும் படகு கட்கு துறைமுகம் பரிதவிக்கும் யாவருக்கும் தேவை இந்த அறிமுகம் ஜீவனுக்கு தோழரான சித்தநாதன் தரிசனம் சிந்துகின்ற கருணை என்னும் தேனை மாந்தும் அனுபவம் கிருபை நாடி கவிதை பாடும் கீர்த்திமான்கள் குறைவிடம் கிருஷ்ண பக்தர் சைவரோடு வருவதிந்த குருவிடம் 60ஓடு 20க்கும் எங்கள் பாபா அடைக்கலம் 60ஓடு 20க்கும் எங்கள் சாமி அடைக்கலம் அன்னை சக்தி யமனை வெல்ல தந்ததிந்த படைக்கலம் திங்களோடு ஞாயிறுக்கும் ஜோதி தந்த ஈசனே மங்களங்கள் தம் பொங்குதற்கு தந்த ஞான சாகரம் எங்கள் சிவ சங்கர் பாபா என்றும் உள்ள சத்தியம் எங்கள் சிவ சங்கர் பாபா என்றும் உள்ள சத்தியம் 7 லோகம் மட்டுமல்ல எங்கும் உள்ள நித்தியம் இல்லறத்து ஞானி எங்கள் சித்த யோகி அற்புதம் ஈடில்லாத கர்மயோகி தெய்வம் என்னும் தத்துவம் வில்லறத்து ராமன் சென்னை வீதி வந்த அற்புதம் என்ன தெரிந்து விடும் உனக்கென்ன தெரிந்து விடும் சிவசங்கரனின் வழிமுறைகள் உனக்கென்ன தெரிந்து விடும் அறிந்து கொள்ள தகுமா நீ புரிந்து கொள்ள தகுமா நீ அறிந்த பின்னே அனைத்தையும் விட்டுவிட முடியுமா என்ன தெரிந்து விடும் உனக்கென்ன தெரிந்து விடும் சிவசங்கரனின் வழிமுறைகள் உனக்கென்ன தெரிந்து விடும் கண் பார்வை என்னவென்று கண்டு கொள்ள முடியுமா கண்ணசைவில் காட்டும் ஜாடை என்னவென்று புரியுமா
வீட்சண்யம் வீசும் ஒளி கிரகித்து கொள்ள முடியுமா? வீணான ஆராய்ச்சி தேவையில்லை தெரியுமா? என்ன தெரிந்து விடும் உனக்கென்ன தெரிந்து விடும்? சிவசங்கரனின் வழிமுறைகள் உனக்கென்ன தெரிந்து விடும்? கையசைத்து காட்டும் விதம் உன் கற்பனைக்கு புரியுமா? கைமுத்திரைகள் உணர்த்தும் நிலை நம் நிலைக்கு தெரியுமா? கரம் தரும் காந்த ஸ்பரிசம் நம் உடலும் உணருமா? காரணத்திற்காத்திருக்க காலமில்லை தெரியுமா? என்ன தெரிந்து விடும் உமக்கென்ன தெரிந்து விடும்? சிவசங்கரனின் வழிமுறைகள் உனக்கென்ன தெரிந்து விடும்? தேவனவன் தேர்ந்தெடுத்து ஆடுவது புரியுமா? தேகாபிமானம் அழிந்த யோகம் என்று தெரியுமா? தேகமல்ல ஆடுவது தேவன் என்று தெரியுமா? இன்னும் தேராத அறிவினாலே தெரிந்து கொள்ள முடியுமா? என்ன தெரிந்து விடும் உனக்கென்ன தெரிந்து விடும்? சிவசங்கரனின் வழிமுறைகள் உனக்கென்ன தெரிந்து விடும்? குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.